சுவிசேஷம் 1வது அதிகாரம் 41வது வசனம். மார்க்கு சுவிசேஷ புஸ்தகம் 1வது அதிகாரம் 41வது வசனம். புதிய ஏற்பாட்டுல 49வது பக்கம் வாசிங்க. இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாக என்றார். அல்லேலூயா. இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு நீ சுத்தமாக என்றார். அல்லேலூயா. என் வீட்டம்மா நேற்று பேசிட்டு இருக்கும்போது முன்கை நீண்டாதானே முழங்கை நீளும் அப்படின்னு சொன்னார். கேள்விப்பட்டிருக்கீங்களா? முன்கையே நீள மாட்டேங்குது, அப்புறம் எங்கிட்ட முழங்கை வரும். கொடுக்கறதுக்கு யாருக்கும் மனசு வர மாட்டேங்குது. கையை வச்சுக்கிறாங்க, 2 பாக்கெட்ல வச்சுக்கிறாங்க, 2 கை இறுக்கி கட்டிக்கிறாங்க. அல்லேலூயா. முன்கை நீண்டாதானே முழங்கை நீளும். பாருங்க, இயேசு கையை நீட்டுற. அப்ப முழங்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. அப்ப அவர் கையை நீட்டுறார் அப்படின்னா முழங்கைக்கு பின்னாடி என்ன இருக்கு? மனசு, இருதயம் இருக்கு. அவர் மனசுல ஏதோ ஒரு நோக்கம் இருக்கு. இந்த குஷ்டரோகிக்கு நாம சுகத்தை கொடுக்கணும். அது எப்படி அவர் கை நீட்டார்னா மனதுருகி கை நீட்டார். இதற்காக நாம் போய் ஜெபிக்கும் பொழுது நம்முடைய மனசு அப்படியே மெழுகு மாதிரி உருகி இருக்கு, அப்படியே அழுதுறோம், கண்ணீர் வடிச்சிடும். அப்ப அந்த மாதிரியான ஜெபத்தை ஆண்டவர் சொல்றார். இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு நீ சுத்தமாக. அப்போ இதே சம்பவத்தை நம்ம எங்க வாசிக்கலாம் அப்படின்னா 3 சுவிசேஷ புஸ்தகத்துல இதே சம்பவம் இருக்கு. மத்தேயில இருக்கு, லூக்கால இருக்கு. வாசிங்க. மத்தேயு புஸ்தகம் 8வது அதிகாரம் 2ல இருந்து 4 வரைக்கும் வாசிங்க. மத்தேயு 8 2ல இருந்து 4 வரைக்கும் வாசிங்க. அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். இயேசு இங்க பாருங்க, மனதுருகின்னு இல்ல, இங்க இயேசு தமது கையை நீட்டி. மத்தேயு எப்படி எழுதுறாரு? இயேசு தமது கையை நீட்டி அப்படின்னு தான் இருக்கு. வாசிங்க. அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு நீ சுத்தமாக என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். இதே சம்பவம் வந்து லூக்காலே சொல்லியிருக்கு, நீங்க வாசிக்க வேண்டாம். லூக்கால வந்து பாத்தீங்கன்னா வேணா குறிச்சு வச்சுக்கோங்க. லூக்கா 5ஆம் அதிகாரம் 12ல இருந்து 16 வரைக்கும் இதே சம்பவம் சொல்லப்பட்டிருக்கு. ஒண்ணு அதுல ஒரு பெரிய மாற்றம் இல்ல. அங்க ஒரே ஒரு மாற்றம் என்னன்னா, அந்த குஷ்டரோகி முகம் குப்புற விழுந்தான் இருக்கு. அப்ப ஆண்டவர் என்ன பண்றார்? அவனை கையை நீட்டி சுகமாக்குறார். இப்போ இதுல மைய கருத்தை நாம என்ன பாக்குறோம் அப்படின்னா, மனதுருகி அப்படிங்கிற வார்த்தையை நாம எடுக்கிறோம். இயேசு மனதுருகிறதுக்கும் நாம மனதுருகிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அதான் இன்னைக்கு நம்ம பார்க்கணும். நம்முடைய மனதுருக்கு எப்படி இருக்கும்? ஒரு பிச்சைக்காரன் வந்து காசு கேட்கிறான், ட்ரெயின்ல பஸ் ஸ்டாண்ட்ல பாத்தீங்கன்னா கையேந்தி பிச்சை கேட்கிறான். அவங்களும் கை நீட்டினாங்க, நம்மளும் கை நீட்டினா தான் காசு பர்ஸ்ல இருந்து அந்த தட்டுல போய் விழுகும். அல்லேலூயா. அப்ப அவங்க கை நீட்டி என்ன பண்றாங்க? கை ஏந்துறாங்க. நாமளும் என்ன பண்றோம்? கை நீட்டி அவங்களுக்கு காசு போடுறோம். நம்மளுடைய பார்வை என்னன்னா, பாரு ட்ரெஸ் அழுக்கா இருக்கு, முடியெல்லாம் பங்கரையா இருக்கு, இவன் சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சோ தெரியல, இவன் குளிச்சு எத்தனை நாள் ஆச்சோ தெரியல, இவனுக்கு அப்பா யாரு, அம்மா யாரு, கல்யாணம் ஆயிருக்கா, பிள்ளைகள் இருக்கா, சொந்தம். நம்முடைய பார்வை எல்லாம் எப்படி போகும்னா, அவனுடைய வெளி தோற்றத்தையும் அவனுடைய குடும்பத்தையும் அவனுடைய குடும்பத்தின் பின்னணியும் தான் நம்ம பார்ப்போம். எத்தனை நாளா பிச்சை எடுக்கிறான்னு தெரியல, என் கால் இவனுக்கு ஊனமாச்சு, எப்படி ஆச்சுன்னு தெரியல, பிறவிலே இப்படியா இல்ல ஆக்சிடென்ட்ல எதுவும் ஆச்சா. நம்முடைய காரியம் எல்லாம் நம்முடைய மனதுருக்கத்தினுடைய அடிப்படை அஸ்திபாரம் எல்லாம் எப்படி இருக்குன்னா, அந்த வெளி தோற்றத்தை பார்த்துதான் இருக்கும். ஆனா இயேசுனுடைய மனதுருக்கம் அப்படி அல்ல, அந்த மனுஷனுடைய எதிர்காலத்தை குறித்து இருக்கும். அதை உங்களுக்கு விளக்கி சொன்னாதான் உங்களுக்கு புரியும். நம்முடைய மனதுருக்கம் அந்த மனுஷனுடைய இறந்த காலத்தை குறித்து, கடந்த காலத்தை குறித்து, எப்படி ஆச்சு, என்ன நடந்துச்சு, ஏன் இந்த மாதிரி ஆச்சு, யார் இப்படி பண்ணா, எப்படி இவன் நடுத்தருக்கு வந்தான், அப்படித்தான் இருக்கும். நம்ம ஒரு 10 ரூபாயோ 5 ரூபாயோ போட்டுட்டு அந்த இடத்த விட்டு போயிடுவோம். அவனுக்கு நம்மளால ஒரு பெரிய காரியத்தை செய்ய முடியாது. அவனை கூட்டிட்டு போய் அவனை குளிப்பாட்டி அவனுக்கு முடி வெட்டி விட்டு அவனுக்கு புது ட்ரெஸ் போட்டு வீட்டுல நடு வீட்டுல உட்கார வச்சு சாப்பாடு போட முடியாது. அப்படி போட்டா எத்தனை பேர் போட முடியும்? அல்லேலூயா. நமக்கு அது நடைமுறைக்கு வாய்க்காது. அதனால என்ன பண்ணுவோம்? ஏதோ இறக்கப்பட்டு ஒரு 5ஓ 10ஓ போட்டுட்டு அந்த இடத்த விட்டு போயிடும்.
ஆனால் ஆண்டவருடைய இரக்கம் அப்படி அல்ல. அந்த மனுஷனுடைய எதிர்காலத்தை எப்படி ஸ்திரப்படுத்துவது, எதிர்காலத்தை எப்படி கட்டமைப்பது, எதிர்காலத்தை எப்படி பிரகாசமாய் வைப்பது, அதன் நிமித்தமாக அவர் மனதிருக்கிறார். அது எப்படி உங்களுக்கு புரியல? அதுல நீங்க கவனிச்சீங்கன்னா, இந்த குஷ்டரோகி எந்த சூழ்நிலையில எந்த இடத்துல அவர் இயேசு கிட்ட வாரான், இந்த குஷ்டரோகி எந்த பின்னணியில இயேசு கிட்ட வாரான் அப்படிங்கறத மத்தேயு தான் கரெக்டா சொல்றாரு. நீங்க மத்தேயு புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்துல முதல் வசனத்தை வாசிங்க. அவர் மலையிலிருந்து இறங்கின போது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். பாருங்க, அப்பொழுது அவர் மலையிலிருந்து இறங்கின உடனே திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்று வராங்க. அப்பொழுது மத்தேயு புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிங்க. மத்தேயு 5:1. அவர் திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறினால் போதும். அப்படியே மத்தேயு 8:1 வாசிங்க. அவர் மலையிலிருந்து இறங்கின போது திரளான ஜனங்கள். அப்ப நல்லா தெரியுதா? அவர் மலையில ஏறும்போது திரளான ஜனங்கள் மலையில ஏறினாங்க. திரளான ஜனங்கள் கூடி இருக்கிறதை பார்த்து அவர் மலையில ஏறாரு. எப்போ? 5ஆம் அதிகாரம் முதல் வசனத்துல மலை பிரசங்கம் அப்பதான் ஆரம்பிக்கப்படுது. 5, 6, 7 மத்தேயு புஸ்தகத்தினுடைய 5, 6, 7 பாத்தீங்கன்னா வெறும் உபதேசம் தான், வெறும் சம்பவமே இருக்காது. பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருப்பார். அதுக்கு பேரு மலை பிரசங்கம். இன்னைக்கு சொல்றாங்க அந்த மலையில வந்து இயேசுனுடைய சத்தம் எக்கோ அடிக்குது, எதிரொலியா கேக்குதுன்னு சொல்றாங்க. அப்போ மலையில உட்கார்ந்து 3 அதிகாரம் ஃபுல்லா என்ன பண்றார்? பிரசங்கம் பண்றார். திரளான ஜனங்களை பார்த்து அவர் மலையின் மேல் ஏறினார். மத்தேயு 8:1 சொல்லப்பட்டிருக்கு, அந்த திரளான ஜனங்கள் அவர் மலையில இருந்து இறங்கும்போது அவரோட சேர்ந்தே அப்படி இறங்குறாங்க. அங்க ஆல்ரெடி ஜனங்க கூடி இருக்கிறாங்க, இவர் மலையில ஏறாரு. 8ஆம் அதிகாரம் முதல் வசனத்துல அதே திரளான ஜனங்கள் அவரோட கூட என்ன வராங்க? சேர்ந்து அப்படியே பிரசங்கம் முடிஞ்ச உடனே கீழே இறங்கி வராங்க. அப்பொழுது அப்பதான் இந்த சம்பவம் நடக்கும், இந்த குஷ்டரோகிக்கு சுகமாகிற சம்பவம். அப்ப நான் என்ன விசுவாசிக்கிறேன் அப்படின்னா, அந்த திரளான ஜனங்கள்ல அந்த 3 அதிகாரம் இயேசு கிறிஸ்து பேசுற அந்த பிரசங்கத்தினுடைய அந்த கூட்டத்துல இவனும் உட்கார்ந்து இருப்பான்னு நான் நினைக்கிறேன். எப்படி உங்களுக்கு தெரியும்? நீங்க போய் பாத்தீங்களா? ஏன்னா அப்பொழுது அந்த குஷ்டரோகி வந்து அவரை பணிந்து கொண்டு, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுகமாக்க முடியும், உம்மாலே ஆகும் அப்படிங்கிறான். அப்ப அந்த கூட்டத்துக்குள்ள ஒருத்தனா இருந்திருக்கிறான். எனக்கு எப்படி அதை நான் உறுதிப்படுத்துறேன் அப்படின்னா, எந்த ஒரு குஷ்டரோகியும் பட்டணத்திற்குள்ளே யாரும் அனுமதிக்க மாட்டாங்க யூதர்கள். அவன் தீட்டுள்ளவன் என்று சொல்லி பட்டணத்துக்கு புறம்பே தள்ளிடுவாங்க. ஊர்ல யார் வச்சு லேவியராமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்தையும் 14ஆம் அதிகாரம் வாசிங்க அப்படின்னா, யாராவது ஒருவனை குஷ்டரோகி என்று சொல்லி அவங்க நியாயப்பிரமாணத்தின்படி பார்த்துட்டாங்க அப்படின்னா, அவனை தீட்டுள்ளவன், அவன் தீட்டுப்பட்டவன் சொல்லி என்ன பண்ணுவாங்க? வீட்டுல சேர்க்க மாட்டாங்க, ஊர்லயே சேர்க்க மாட்டாங்க. அவன் வந்து எது டீ கடையில போய் டீ சாப்பிட முடியாது, ஹோட்டல்ல சாப்பிட முடியாது, யார்கிட்டயும் ஒரு தண்ணி வாங்கி குடிக்க முடியாது. அவன் தீட்டானவன் என்று சொல்லி அவனை பாளையத்திற்கு புறம்பே, என்ன அர்த்தம்? ஊருக்கு வெளியில அவனை தூக்கி போட்டுருவாங்க. அவனை யாரும் தொட மாட்டாங்க, அவனுக்கு யாருக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க, எந்த பராமரிப்பு இருக்காது. அதனாலதான் அவன் மலை அடிவாரத்துல போய் இருக்கிறான். அந்த ஆனா சொல்ல போனா அந்த திரளான ஜனங்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்க எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி அவன் அங்கதான் இருக்கிறான். ஏன்னா பல நாளா குஷ்டரோகியா இருக்கிறான். அவன் ஊருக்குள்ள வரணும்னு அவ்வளவு தவிப்பு, சொந்த பந்தத்தை பார்க்கணும் அப்படின்னு அவ்வளவு தவிப்பு. ஆனா பாருங்க, அவன் ஊருக்குள்ள அவனால வரவே முடியாது. ஏன்னா அவன் தீட்டுப்பட்டவன், அவன் சுத்தம் இல்லாதவன், தீண்ட தகாதவன். அல்லேலூயா. அப்போ இவன் போய் அந்த இடத்துல ஏற்கனவே இருக்கிற அந்த இடத்துலதான் ஜனங்க கூடுறாங்க. அந்த இடத்துலதான் 3 அதிகாரம் எவ்வளவு நாள் பேசினாரோ தெரியல. அந்த 3 அதிகாரத்துக்குரிய பிரசங்கம் ஃபுல்லா முடிச்ச உடனே பாருங்க, கேட்கிற முதல் வார்த்தை ஆண்டவரே அப்படிங்கிறான். இயேசு ஆண்டவர் இவனுக்கு எப்படி தெரியும்? ஏன்னா 3 நாள் பிரசங்கம் கேட்டிருக்கிறான். இப்ப நீங்க 1 மணி நேரமோ 40 நிமிஷமோ 3/4 மணி நேரமோ பிரசங்கம் கேட்கிறீங்க. எந்த அளவுக்கு இயேசுவை உங்கள் இருதயத்திலே நீங்க பிரதான இடமா கொடுக்குறீங்க, அதுதான் முக்கியம். பிரசங்கம் கேட்க 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 நம்முடைய இருதயம் என்ன ஆகக்கூடாது? மழுக கூடாது. நம்முடைய இருதயம் வந்து அப்படியே தீட்டப்படணும். இறங்கி வந்த உடனே ஆள் இவன் தான் போய் காலில் விழுகிறான், முகம் குப்புற விழுந்தான்னு சொல்லப்படுது.
லூக்கால. அவர் இறங்கி வரார். 3 நாள் டயர்டா பேசிட்டு ரொம்ப அவரே களைச்சு போய் தான் வராரு. இவன் கால் எவ்வளவு சொல்ற, உமக்கு சித்தமானால் நான் சுத்தமாக உம்மாலே ஆகும் அப்படிங்கிறான். அப்ப ஆண்டவர் பாக்குறாரு, இவன் ஒரு நோக்கத்தோட தான் கேட்கிறான். இவன் ஒரு நோக்கத்தோட தான் கேட்கிறான். அது நீங்க பின்னாடி அந்த அதிகாரத்தை நீங்க மார்க்ல வாசிங்கன்னா தெரியும். அவனை சுகமாக்கின உடனே என்ன சொல்றாரு, இதை யாருக்கும் சொல்லாத. அது எப்படி? வரும்போதே திரளான ஜனங்களோட தான் வராரு. அது எப்படி யாருக்கு தெரியாம போகும்? அங்க லாஜிக்கே இல்லை பாத்தீங்களா? ஒரு பெரிய கூட்டத்தோட தான் இயேசு கிறிஸ்து வராரு. அந்த பெரிய கூட்டத்தின் மத்தியில தான் அந்த குஷ்டரோகிக்கு மகா பெரிய அற்புதம் நடக்குது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இதை ஒருத்தருக்கு சொல்லாத, இதை யாருக்கு சொல்லாம நீ போய் இதை ஆசாரியனுக்கு காண்பித்து மோசையுடைய நியாயப்பிரமாணத்தின்படி பலி செலுத்து அப்படிங்கிறார். காணிக்கை கொடுக்கணும். அந்த லேவியராம 13:14 வாசிங்கன்னா, ஒரு குஷ்டரோகி சுகமாகன பிறகு, அந்த குஷ்டமெல்லாம் நீங்கி சுத்தமானதுக்கு பிறகு அவன் என்ன பண்ணணும்? 2 அதை நீங்க வாசிங்க. லேவியராமத்தின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 10வது வசனம். லேவியராகமம் 14:10. அவன் சுத்தமானாலும் 7 நாள் ஊற விட்டு வெளியில தான் இருக்கணும். 7 நாள் ஊற விட்டு வெளியில இருக்கணும். அவன் நல்லா குளிக்கணும், ஷேவிங் பண்ணணும், முடியெல்லாம் வெட்டணும், ட்ரெஸ் எல்லாம் துவைக்கணும். 7 நாள் அவன் வெளியில தான் இருக்கணும், ஊருக்குள்ள வரக்கூடாது. 8வது நாள் அவன் என்ன பண்ணாதான் உள்ள வர முடியும்னா வாசிங்க. 8ஆம் நாளிலே 2 ஆட்டுக்குட்டிய, ஒரு வயதான பெண் ஆட்டுக்குட்டி போஜன பலிக்காக எண்ணெயிலே பிசைந்த மரக்காலிலே 10 பங்காகிய மெல்லிய மாவையும் ஆளாக்கு எண்ணெயையும் கொண்டு வந்து இதெல்லாம் பரிகாரமா ஆலயத்தில் அவன் செலுத்தினதுக்கு அப்புறம் தான், அந்த ஆடை வெட்டி பலி செலுத்தினதுக்கு அப்புறம் தான் அந்த ரத்தத்தை எடுத்து பாஸ்டர் என்ன பண்ணுவாரு, அவன் நெத்தியிலே அவன் காது மடலையும் தடவிட்டு நகக்கண்லையும் தடவிட்டு நீ சுத்தமாயிட்டன்னு சொல்லி உள்ள போவார். அந்த ஒரு ஆட்டுக்குட்டி பாஸ்டருக்கு, 2 ஆட்டுக்குட்டி கொண்டு வரல, 1 பலி செலுத்திடுறாங்க, இன்னொரு ஆட்டுக்குட்டி அது ஆசாரியனுடையதுன்னு இருக்கு. அல்லேலூயா. பாருங்க, இதெல்லாம் செஞ்சாதான் உள்ள வர முடியும். அதை ஆண்டவர் நிறைவேற்றுறார். அதான் பெரிய ஆச்சரியம். இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு, மோசேயுடைய நியாயப்பிரமாணத்தின்படி என்ன காணிக்கை அங்க வேத புத்தகத்துல இருக்கோ அதை போய் செலுத்து அப்படிங்கிறார். அல்லேலூயா. யாருக்கு சொல்லாத ஆசாரியனுக்கு போய் காண்பி அப்படிங்கிறார். ஆனா அவன் என்ன பண்றான் அப்படின்னா, யார்கிட்டையும் சொல்லவே இல்லை. அவன் சொன்னபடி நடக்கவே இல்லை. வாசிங்க லூக்கா 5ஆம் அதிகாரம், மார்க்கிலே வாசிங்க. மார்க் 42 வாசிங்க. இப்படி அவர் சொன்ன உடனே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிற்று, அவன் சுத்தமானான். அப்பொழுது அவர் அவனை நோக்கி, நீ இதை ஒருவருக்கும் சொல்லாதே, எச்சரிக்கையாரு. ரொம்ப ஸ்ட்ராங்கா போடுறாரு, நீ ஒருத்தருக்கு சொல்லக்கூடாது. அங்க சுத்தி அவ்வளவு பெரிய கூட்டம் இருக்கு, அது எப்படி தெரியாம போகும்? வாசிங்க. அவனோ புறப்பட்டு போய் இந்த சங்கதி எங்கும் விளங்கும்படியாக பிரசித்தம் பண்ண தொடங்கினான். அவன் இயேசுநாதர் சொன்னதை கேட்கல, கீழ்ப்படியில. ஒருத்தருக்கு சொல்லாத அப்படின்னா இவன் அவனோ அப்படின்னு அர்த்தம். அதை கேட்காம அவனோ புறப்பட்டு போய் ஊரெங்கும் போய் இதை குறித்து பிரசித்தி பண்ண. இயேசு என்னை சுகமாக்கிட்டார், இயேசு என்னை தொட்டு சுகமாக்கினார். நீங்களா குஷ்டரோகியை தொடுவீங்களா? பாஸ்டர் தொடுவாரா? ஆனா இயேசு என்னை தொட்டுட்டார். தீண்ட தகாதவன் என்னை ஒதுக்கி தள்ளீங்கல்ல, என்னை ஊரை விட்டு தள்ளீங்கல்ல, ஒரு டீ காபி கொடுத்தீங்களா, ஒரு பழைய சோறு கொடுத்தீங்களா? அவர் என்னை தொட்டுட்டாரு, இயேசுனார் என்னை தொட்டுட்டார். ஊரெல்லாம் போய் டமட்டை அடிக்க ஆரம்பிச்சிட்டான், பிரசித்தம் பண்ண தொடங்கினான். அல்லேலூயா. அதனாலே அவர் வெளியரங்கமாய் பட்டணத்திற்குள்ளே போகாமல் மறைவிடமாய் வனாந்தரத்தில் இருந்தார் சொல்லப்படும். அப்ப ஏன் அவர் அப்படி சொல்றாரு? ஏன் இவன் இப்படி செஞ்சான்? இதுதான் நம்முடைய கேள்வி. எதற்காக இயேசு சொன்னார் அப்படின்னா, ஒருவருக்கும் அதை சொல்லாதே அப்படின்னா, ஏற்கனவே நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏற்கனவே பாதி பேருக்கு அங்கேயே பப்ளிசிட்டி ஆயிடுச்சு. ஒரு குஷ்டரோகி இயேசு தொட்டுட்டாரு, ஒரு தீண்டத்தகாதவனை இயேசு தொட்டுட்டாரு அப்படிங்கிறது அங்கேயே எல்லாருக்கும் பப்ளிக் ஆயிடுச்சு. ஆனாலும்
வேலை வராதபடினாலே, தமக்குரிய வேலை வராதபடினாலே நியாயப்பிரமாணத்துடைய எல்லாவற்றையும் நிறைவேற்றுவது அவருக்கு கடமையா இருந்தது. அவர் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆனா அவர் ஞானஸ்நானம் எடுத்தார். அல்லேலூயா. நியாயப்பிரமாணத்தை கை கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை, அவர் தான் பிரதான ஆசாரியர், ஆனாலும் நியாயப்பிரமாணத்தை கை கொண்டார். நியாயப்பிரமாணத்தை அழிக்கல, நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றவே வந்தேன் அப்படிங்கிறார். அப்போ தன்னுடைய வேலை வருகிற வரைக்கும், அவர் தம்முடைய ஜீவனை கொடுக்கிற வரைக்கும் மோசேயுடைய நியாயப்பிரமாணத்தை அவர் மதித்து நடக்கணுங்கிறதுக்காக அந்த வார்த்தையை அவர் சொல்றார். ஆனா இவன் என்ன பண்றான்? நியாயப்பிரமாணத்தினுடைய வார்த்தையை முடிக்க வந்தவர் இயேசு, பிரதான ஆசாரியன்னு நான் பார்த்துட்டேன். நான் போய் உள்ள இருக்கிற குட்டி பாஸ்டர் போய் எதுக்கு பார்க்கணும், பெரிய பாஸ்டரே நான் பார்த்துட்டேன். நான் போய் எதுக்கு ஆசாரியனை காமிக்க, எனக்காக ஜீவனை கொடுக்க அவர் வந்திருக்கிறார். அல்லேலூயா. அது என்ன அர்த்தம் அப்படின்னா, 3 நாள் பிரசங்கத்தை கேட்கிறான்ல, அந்த 3 நாள் பிரசங்கம் அவருடைய இருதயத்துல ஆழமா பதிஞ்சிருச்சு. இப்ப அவருடைய வைராக்கியமும் அவருடைய வெறியும் என்ன அப்படின்னா, இன்னும் நான் மலையடிவாரத்துல சுகவீனமாய் முடங்கி இருக்க கூடாது. இந்த 3 நாள் பிரசங்கம், அதாவது அவர் எத்தனை நாள் பிரசங்கம் பண்ணாரோ தெரியாது, அந்த மலை பிரசங்கத்துல சொல்லப்பட்ட எல்லா காரியத்தையும் நான் எல்லா ஜனங்களுக்கும் போய் சொல்லணும். அவனுக்கு பேரு சுவிசேஷகன். அவன் பிரசித்தி பண்ண தொடங்கினான். அவன் பட்டணம் எங்கும் போய் இதை குறித்து அவன் பிரசித்தி பண்ண தொடங்கினான். இது இயேசுவுக்கு நல்லா தெரியும். இவனை சுகமாக்கிட்டா இவன் போய் வீட்டுல போய் செட்டில் ஆக மாட்டான். பொண்டாட்டி பிள்ளைங்க, வீடு, வேலை, பங்களா சம்பாதிக்கணும், வீடை கட்டணும், காரை வாங்கணும், இப்படி தன்னுடைய குறுகிய வட்டத்துல இருக்க மாட்டான். இவன் எனக்காய் எழும்பி பிரகாசிக்கக்கூடிய ஒரு சுவிசேஷகன், தேவனுடைய வார்த்தையை வெளிப்படுத்தக்கூடிய, தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு மகத்துவமான ஒரு ஊழியக்காரன் என்று சொல்லி அறிந்து அவர் மனதுருகி இயேசுவை தொட்டார். நாம பார்க்கிறதுக்கும் அவர் பார்க்கிறதுக்கு அதான் வித்தியாசம். அவர் எதை பார்த்து மனதுருகுவார் என்றால், என்னுடைய ஊழியக்காரன், என்னுடைய சுவிசேஷகன், என்னுடைய தீர்க்கதரிசி, என்னுடைய சகாயன், என்னுடைய சக ஊழியக்காரன் இப்படி முடங்கி போயிருக்க கூடாது. அவன் எனக்காய் எழுப்பி பிரகாசிக்க வேண்டிய ஒரு பெரிய வல்லமை உள்ள திட்டத்தினுடைய பின்னணியில் அவன் இருக்கிறான். அதை பார்த்து இப்படி பிரகாசமா எழும்ப வேண்டிய மனுஷன் இப்படி குஷ்டரோகியா இருக்கிறானே, அதை பார்த்து மனதுருகி அவனை அந்த கட்டில் இருந்து அவனை விடுதலை ஆகிறான். அல்லேலூயா. அது அவனுக்கு நல்லா தெரியும். அதனாலதான் சொல்றான், உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மாலே ஆகும். அல்லேலூயா. அப்போ தேவ சித்தம் நான் எழும்பி பிரகாசிக்க வேண்டும். தேவ சித்தம் மலை பிரசங்கத்திலே சொல்லப்பட்ட 3 அதிகாரத்தையும் ஜனங்களுக்கு நான் வெளியே சொல்ல வேண்டும். அல்லேலூயா. இப்ப நீங்க எத்தனை பேர் இந்த பிரசங்கத்தை வெளில போய் சொல்லுவீங்க? பிபிஎஸ்ல ஒரு தாத்தா பாட்டி வந்தாங்க. பிபிஎஸ் நம்ம தெருல இருக்கிறாங்களே பிள்ளைங்க, ஹரிகரனுடைய தாத்தா பாட்டி வந்தாங்க. இங்க இருந்து தூத்துக்குடிக்கு போய் சொல்லியிருக்கிறாங்க. பிபிஎஸ் நாங்க கத்துக் கொடுத்தது, இங்க கத்துக் கொடுத்த பாட்டை வீடியோ எடுத்துட்டு போய் அவங்க அந்த சத்துணவு ஸ்கூல்ல அவங்க போட்டு ஆடி அந்த பிள்ளைங்களுக்கு நடத்திருக்கிறாங்க, பாட்டு நடத்திருக்கிறாங்க. அப்போ ஆண்டவருடைய சமூகத்துல பெற்றுக்கொண்ட வார்த்தைகளையும் மகிமையும் நாம அடக்கி வைக்க கூடாது. அல்லேலூயா. அவன் சேலஞ்ச் பண்ணி சொல்றான், உம்மாலே ஆகும், உங்களுக்கு சித்தம் இருக்கு, நீங்க சித்தம்னா என்னை சுகமாக்குங்க, நான் அடுத்த செகண்ட் வெளியில போய் உம்முடைய நாமத்தை பறைசாற்ற நான் ஆயத்தமா இருக்கிறேன். அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு சுகமாக்குறார். எல்லாருக்கும் சுகம் கொடுக்கிறார். ஆனா ஒரு சிலருடைய சுகத்துல பாத்தீங்கன்னா அவருடைய டீலிங், அவருடைய அப்ரோச்சே பாத்தீங்கன்னா வித்தியாசமா இருக்கும். அது ஒரு சில வித்தியாசமான அப்ரோச் தான் நம்ம பார்க்க போறோம். அதுல எல்லாரும் பாத்தீங்கன்னா ஒரு மனதுருக்கம் இருக்கு. அநேக பிணியாளிகள் வந்தாங்க, எல்லாரையும் சொஸ்தமாக்கினார், எல்லாரையும் சுகமாக்கினார். அநேக வியாதியஸ்தர்கள் வந்தாங்க. அப்ப எல்லார் மேலையும் அவர் மனதுருகி சுகமாக்கினார் வார்த்தை இல்ல. ஒரு சிலருக்கு மட்டும்தான் அவர் மனதுருகி இறங்கி அவர் சுகமாக்கினார். அல்லேலூயா. இன்னொரு பாருங்க, சங்கீத புஸ்தகம் 119:9 வாசிங்க. 745வது பக்கம், சங்கீத புஸ்தகம் 119:9. வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? இது உமது வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்ளுகிறதுனால் தானே. அப்ப எப்படி ஒருத்தன் சுத்தமா அப்படின்னா, ஹமாம் சோப் போட்டு இல்ல. அல்லேலூயா. டெய்லி 3 முறை குளிச்சா சுத்தமாக மாட்டான். காலையில் ஒரு தடவை, சாயந்தரம் பல்லு விளக்குனா சுத்தமாக மாட்டான். அல்லேலூயா.
தேவனுடைய வசனத்தை கை கொள்ளுகிறதுனால தானே, படிக்கிறதுனால அல்ல, தியானிக்கிறதுனால அல்ல, வாட்ஸ்அப்ல போடுறதுனால அல்ல. ஒரு மனுஷன் எப்படி சுத்தமாகிறான் அப்படின்னா அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறதுனால தானே. பிராக்டிஸ் பண்ணணும், வசனத்தை நடைமுறையில பண்ணணும், கை கொள்ளணும். நாவிலிருந்து வரக்கூடாது, கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, பொய் சொல்லாதுன்னா பொய் சொல்லக்கூடாது. அல்லேலூயா. அப்ப நான் வாசிக்கிற பகுதியை இது வந்து நமக்கு கண்ணாடி மாதிரி. கண்ணாடி போய் முன்னாடின்னு தலை சீவரம்ல வீட்டம்மா இன்னைக்கு நடுவாக எடுத்து எனக்கு பிடிக்கல, எல்லாம் கிளம்பிட்டாங்க. நான் இங்க இருந்து அவசர அவசரமா எல்லாம் ரெடி பண்ணிட்டு 8:30 தான் இங்க நான் போறேன். என்னுடைய மனைவிக்கு நான் தான் கண்ணாடி. இங்க எப்பயுமே அப்படிதான். அவங்க பிழை சீவி பார்த்தாச்சு, இன்னும் முன்னாடி இருக்க முடியெல்லாம் பிச்சு போட்டாங்க சின்ன பிள்ளையில. முடியே இல்லைன்னா அப்புறம் இந்த வாக எடுத்து அவர் இன்னும் செங்கடல் ரெண்டா பிளந்த மாதிரி இருக்கும். நீ எப்பயும் போல இருமா, ஏன் மாறுற? அவங்க எல்லாம் ரெடி பண்ணி முடியல பின்னி ரெடி ஆயிட்டாங்க. நான் போனேன், அப்பதான் குளிக்க போறேன், சரியில்லை. அவனை பார்த்தா அவனை பழையபடி முடிய மாதிசி. கணவனுக்கு மனைவி கண்ணாடி. அவங்க தாடி வைக்கணும், தாடி வைக்கணும், எடுனா எடுக்கணும். என் சரீரத்துக்கு அதிகாரி அவங்க. அப்ப நம்முடைய ஆத்மாவுக்கு அதிகாரி யாரு? வேத புஸ்தகம். அப்ப இந்த வேத புஸ்தகத்தை நீங்க வாசிக்கும் போது அந்த வேதம் உங்களுக்கு ஒரு கண்ணாடி. மனைவி வந்து உங்களை சரி பண்ணிடுவாங்க, மேக்கப் அப்படி மாத்துங்க எப்படி மாத்துங்க. உங்களுடைய அகத்தை யார், இருதயத்தை யார் மேக்கப் போறது? அதுக்கு யார் மேக்கப் ஆர்டிஸ்ட்? அதுக்கு யார் ஒப்பனையாளர்? உங்களுடைய இருதயத்தையும் உங்களுடைய ஆத்மாவையும் சுத்தம் பண்ணக்கூடிய பவுடர் போட, ஃபேர் அண்ட் லவ்லி போடுறது யாரு? ஆண்டவர் தான். மகனே, இந்த வசனம் இப்படி இருக்கு, நீ இப்படி இருக்க. சோம்பேறியே, கையை முடக்கி கொண்டு என்ன மட்டும் தூங்கி கொண்டிருப்பாய் அப்படின்னு இருக்கு. நீ 8 மணிக்கு எந்திரிக்கிற, 10 மணிக்கு எந்திரிக்கிற, வசனம் இப்படி இருக்கு. கை முடக்கி கொண்டு தூங்கினால் வறுமை தரித்திரனை போல வரும், வாசிக்கிறோம். ஆனா காலைல எந்திரிக்கிறது இல்லை. ஓய்வு நாளை ஆசரிப்பாயாக. ஓய்வு நாள்ல எந்த வேலையும் செய்ய வேண்டாம். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை கரெக்டா வரணும். இப்ப ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு நம்ம கரெக்டா வரோமா? நம்ம வேலை தான் நமக்கு முக்கியம். அசால்ட்டா போறோம் பாருங்க. இன்னைக்கு அவங்க ஃபங்க்ஷனுக்கு போறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க, வேலைக்கு டிமிக்கி அடிச்சுட்டு ஆராதனைக்கு வந்திருக்கு. இதற்குரிய பலன் உண்டு. ஆமென். அப்ப நீங்க ஜெபம் பண்ண, ஆண்டவரே இங்க ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போற மாதிரி எனக்கு ஒரு நிலைமை ஏற்படுத்தி கொடுங்க. சூப்பர்வைசர் எனக்கு தயவு கிடைக்கணும். எனக்கு ஞாயிற்றுக்கிழமை அட்லீஸ்ட் காலையிலையாவது லீவ் கிடைக்கணும். செகண்ட் ஷிஃப்டாவது நான் போற மாதிரி வரணும். அப்போ அந்த அளவுக்கு ஒரு துடிப்பு இருக்கணும். ஆராதிக்க வேண்டும் என்கிற ஒரு துடிப்பு இருக்கணும். இவனுக்குள்ள அந்த துடிப்பு இருக்கு. நான் தேவனுடைய வசனம், இப்ப என்னுடைய சரீரம் தான் குஷ்டரோகியத்துல அப்படியே சலம் வாரி, அப்படியே சலம் எல்லாம் கொட்டி அப்படியே பார்க்க அருவருப்பா இருக்கு. 3 நாள் பிரசங்கத்தை கேட்டு என்னுடைய இருதயம் சுத்தமாயிடுச்சு. அது ஆண்டவர் பார்த்துட்டார். இவன் மலையடிவாரத்தில் உட்கார்ந்துட்டு அவர் பண்ண பிரசங்கத்தை பூரா அப்படியே கண்ணிமைக்காம துடிக்க 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 அப்படியே இருதயம் பொங்க பொங்க கேட்டுட்டு இருக்கான். வாலிபன் தன்னுடைய வசனம் எப்படி சுத்தமாவான்? அவருடைய வசனத்தை கை கொள்கிறது. இவன் வசனத்தை கை கொள்ள ரெடியா இருக்கிறான். 3 நாள் பண்ண பிரசங்கத்தை கை கொள்வதற்கு ரெடியா இருக்கிறான். ஆனா சூழ்நிலை குஷ்டரோகியா இருக்கிறான். அப்ப ஆண்டவர் பார்க்கிறாரு, அவனுடைய இருதயம் சுத்தமாயிடுச்சு, அவனுடைய மனசு சுத்தமாயிடுச்சு. இனி உடம்பு தான் சுத்தமாகும். இப்படியே போனா ஊர்ல அவனை ஏத்துக்க மாட்டாங்க. இப்படியே போய் குஷ்டரோகியோ அந்த அழுக்கு சட்டையோட அப்படியே ரத்தமும் சலமும் வடிஞ்சுக்கிட்டே போய் ஏசு நல்லவர் அப்படின்னா கணத்துல அடிச்சிருவாங்க, போல உடனே பாடுறா அப்படின்னு. ஆனா அப்படியும் பாருங்க, கண்டு தெரியாதவங்க ட்ரெயின்ல பாத்தீங்கன்னா பாட்டு பாடி சூசைட் சொல்றாங்க. அவங்களுக்கே கண்டு தெரியல. ஏசு உன்னை நேசிக்கிறார் அப்படிங்கிறார். ஏசு உன் பாவத்தை போக்கி உன்னை மன்னிக்கிறார் அப்படிங்கிறார். பாட்டு பாடுறாங்க, பெர்க்மான்ஸ் பாட்டை பாடிட்டு. ஆனா நான் ஒரு சிலர் பார்த்திருக்கேன், அந்த கண் தெரியாதவங்க சூசைட் சொல்றவங்க பிச்சை எடுக்கிறது இல்லை. அவங்க பாட்டு பாடிட்டே போயிடுறாங்க. ஒரு சிலர் தான் பிச்சை எடுக்கிறாங்க. அதையும் நான் கவனிச்சிருக்கேன். அப்போ இவன் அந்த 3 அதிகாரத்தினுடைய பிரசங்கத்தை கேட்டு இவனுடைய இருதயம் ஏற்கனவே சுத்தமாயிடுச்சு. ஆண்டவர் பார்க்கிறாரு, இவனுடைய வெளி தோற்றத்தை சுத்தமாக்கிட்டோம் அப்படின்னா இவன் எனக்காக எழுப்பி பிரகாசிப்பான். உள்ளும் புறமும் சுத்தமாயிடும். இவன் வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை இல்லை, உள்ளேயும் வெள்ளை அடிச்சிட்டான். வெளியே நம்ம வெள்ளை அடிச்சு மேக்கப் பண்ணி அனுப்பிச்சிட்டோம்னா இவன் பிரகாசமா வருவான் அப்படின்னு சொல்லி தான் அனுப்புறான். ஆனா சொல்லும் போது ஆப்போசிட்டா சொல்றான், நீ யார்கிட்டையும் போய் சொல்லிடாத அப்படின்றான். அப்படியே ஆப்போசிட்டா தான் அவன் செய்யறான். இவன் செய்வான்னு அவருக்கு தெரியும். அல்லேலூயா. அவருக்கு தெரியாதுப்பா, யார் யார் என்னென்ன பண்ணுவாங்க, என்ன இடத்தனம் பண்ணுவாங்க, எல்லாமே அவருக்கு தெரியும். அல்லேலூயா. ஆனால் அப்படி சொல்றாரு. சரி, இன்னொரு வசனத்தை வாசிங்க. யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 3ஆவது வசனம். 150, புதிய ஏற்பாட்டுல 150.
நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாய் இருக்கிறீர்கள். அப்ப எப்படி சுத்தமாவாங்க? உபதேசத்தினாலே சுத்தமாவாங்க. இப்ப பைபிள் வாசிக்க நமக்கு புரியாது. மகேஷ் அம்மாவுக்கு பைபிள் வாசிக்கிறது கஷ்டம், அவங்களுக்கு படிக்க தெரியாது, வாசிக்க முடியாது. முடிஞ்சா என்ன பண்ணுங்க, ஆடியோ பைபிள் இருக்கு, அது வந்து பாத்தீங்கன்னா போட்டு விட்டீங்கன்னா அது அப்படியே பைபிளை வாசிக்க நீங்க கேட்டுக்கலாம். கடையில் உட்காரும் போது ஹெட்ஃபோன் போட்டு கேட்டுக்கலாம், அது முயற்சி எடுக்கும். அதாவது அப்போ பைபிள் வாசிக்கலாம், பைபிள் கேட்கலாம், வசனத்தை கேட்கலாம். ஆனா விளக்கி யாராவது சொன்னாதான் அது புரியும். அப்ப ஆண்டவர் சொல்றாரு யோவான் 15:3, இப்பொழுதே நான் சொன்ன உபதேசத்தினாலே சுத்தமானீர்கள். அப்போ ஒரு மனுஷன் வந்து உபதேசிக்கணும், ஒரு வசனத்தை எடுத்து வியாக்கியானம் பண்ணணும். அதனுடைய முன் என்ன, அதனுடைய பின் என்ன, அது எந்த நோக்கத்துக்காக சொல்லப்பட்டிருக்கு, அதனுடைய ஆண்டவருடைய சித்தம் என்ன. இப்ப இவ்வளவு நாள் நான் படிச்சிருக்கேன், இதை நான் கவனிக்கல. மத்தேயு 5:1 ஒரே மாதிரி வசனம், மத்தேயு 8:1 ஒரே மாதிரி வசனம். அதை பார்த்துதான் அந்த பிரசங்கத்தை நான் லிங்க் பண்ணேன். திரளான ஜனங்கள் மலையில இருக்கிறதை பார்த்து அவர் மலையில ஏறினார். மத்தேயு 8:1 சொல்லு, திரளான ஜனங்கள் அவரோட கூட மலையிலிருந்து இறங்கினார்கள். அல்லேலூயா. அப்பொழுது அந்த ஒரு வார்த்தை தான் நமக்கு கனெக்ஷன் பாயிண்ட். அப்போ ஒரு மனுஷன் வசனத்தை எடுத்து வியாக்கியானம் பண்ணி உபதேசம் பண்ணாதான் என்ன பண்ண முடியும்? சுத்தமா. அதுக்கு தான் சர்ச்சை கூப்பிடும். நீங்க சுத்தமாகணும். உங்களுடைய மனசு, உங்களுடைய இருதயம், உங்களுடைய ஆத்மா பரிசுத்தம் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுடைய எல்லாமே சரியாயிடும். எல்லா வாழ்க்கையினுடைய சகல காரியமும் சரியாயிடும். கடன் பிரச்சனை தீரும், வியாதி சுகமாகும், குடும்பத்தில் இருக்கிற எல்லா காரியத்தையும் ஆட்டோமேட்டிக்கா ஆண்டவர் நடத்துவார். ஆமென். அப்போ கவனிங்க, நான் சொன்ன இந்த உபதேசத்தினால இப்பொழுதே நீங்கள் சுத்தமாயி, இப்போ இந்த நேரத்துல நீங்க கேட்டு ஆண்டோட உபதேசத்துக்கு கீழ்ப்படிஞ்சீங்க அப்படின்னா the right now நீங்க சுத்தமாயிட்டீங்க. அல்லேலூயா. சரி, என்ன உபதேசம், என்ன செய்யணும், நாங்க என்ன செய்யணும் சொல்லுங்க. நாங்க என்ன செஞ்சா சுத்தமாகும்? வாசிங்க. பழைய ஏற்பாட்டில் 317வது பக்கம், நியாயாதிபதிகள் புஸ்தகம் 10வது அதிகாரம் 16வது வசனம். நியாயாதிபதிகள் 10:16. 317 பழைய ஏற்பாட்டில் 317. அந்நிய தேவர்களை தங்கள் நடுவிலிருந்து விலக்கிவிட்டு கர்த்தருக்கு ஆராதனை செய்தார்கள். அப்பொழுது அவர் இஸ்ரவேலின் வருத்தத்தை பார்த்து மனதுருகினார். அல்லேலூயா. பாருங்க, அந்நிய தேவர்களை என்ன பண்ணாங்க? அவங்க விட்டு நீக்கினாங்க. அல்லேலூயா. நியாயாதிபதிகள் புஸ்தகம் பாத்தீங்கன்னா அப்படித்தான் நடக்கும். கொஞ்சம் ஒரு அற்புதம் நடக்கும், ஆண்டவர் நோக்கி திரும்புவாங்க, ஆண்டவருக்கு நன்றியா இருப்பாங்க. கொஞ்சம் நாளாக கழுது தெரிஞ்ச கட்டெரும்பு மாதிரி மறுபடியும் என்ன பண்ணுவாங்க? விக்கிரக ஆராதனைக்குள்ள போயிடுவாங்க. ஏசுனா யாரு? ஒரு ஐசக் ஜோசன் மிக்சியா அயன் பாக்ஸா அப்படின்ற மாதிரி, கர்த்தர்னா யாரு எனக்கு தெரியாதே அப்படின்ட்டு அந்நிய ஜனங்களோட கலந்து என்ன பண்ணிடுவாங்க? எங்களுக்கு பொங்கல் தான், எங்களுக்கு தீபாவளி தான், எங்களுக்கு எல்லாம் தான் அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்க. ஒன்னோட ஒன்னு ஆயிடுவாங்க. அப்ப மறுபடியும் என்ன பண்ணுவார் ஆண்டவர்? பாபிலோன் கையில, இல்ல பெலிஸ்தியர் கையில, இல்ல அம்மோனியர் கையில, எல்லா அந்நிய ஜனங்க, அந்நிய ராஜாக்கள் கையில ஒப்பு கொடுத்துருவார். அப்புறம் அவன் அடி 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 நடிப்பான். அப்புறம் ஆண்டவரே கதறி வருவாங்க. உடனே ஒரு அற்புதம் செய்யுதான் நியாயாதிபதிகள் புஸ்தகம் ஃபுல்லா இதான் நடக்கும். அப்ப எந்த இடத்துல அவர் மனதுருகிறார் அப்படின்னா, அவருடைய உபதேசம் எங்க பிராக்டிகலா நீங்க செய்யற அப்படின்னா, அந்நிய தேவர்களை, அந்நிய விக்கிரகங்களை என்ன இல்லாமல் வேற யாரையும் நீங்க முன்னாடி வச்சிடாதீங்க. நான் உட்கார இடத்துல வேற யாரும் உட்கார கூடாது. இது ஏன் சேர்? உங்களுடைய இருதயம் என்னுடைய சிங்காசனம். உங்க மனசுக்குள்ள என்ன இல்லாமல் வேற யாரையும் வைக்க கூடாது. அல்லேலூயா. இன்னும் சொல்ல போனா அவர் சவளப்புள்ள மாதிரி. கவனிச்சிருக்கீங்களா? சவளப்புள்ள கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த ராஜு வந்து பிறந்த சமயத்துல பியூலாக்கு சவளப்பாதி, இவனை தூக்கி தூக்கி கொஞ்சம் போது அவளுக்கு மனசுல பாதிப்பு வந்துச்சு. அது வெளில தெரியவே இல்லை, சாப்பிடவே இல்லை, விளையாடுவா, சிரிப்பா, எல்லாம் நடந்து போயிட்டு இருப்பா, வந்துட்டு இருப்பா. ஆனா ஒரு வாய் சாப்பிடல. ஒரு பாலோ ஒரு இட்லியோ கொடுத்தா, வாயில கொடுத்தா 2.25 வயசு. அப்போ தலையாட்டிட்டு ஓடிடுவா. நாங்களும் என்னென்னவோ பண்ணி பார்த்தோம், டாக்டர்கிட்ட கூட்டி பார்த்தோம், கொலை பட்னியா இருக்கிறா. நானும் பைக்ல கூட்டி வச்சு அங்கிட்டு அலைஞ்சு எழிஞ்சு பாக்குறேன், ஒண்ணுமே இல்லை. அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இவனை கொஞ்சம் அப்படியே மறைச்சி அவளை தூக்கி கொஞ்சினதுக்கு அப்புறம் தான் அப்படியே அந்த மனசு மாறி அப்புறம் சாப்பிட ஆரம்பிச்சான்.
ஆண்டவர் சவள பிள்ளை மாதிரி. நீங்க அவரை விட்டு வேற யாராவது தூக்கி கொஞ்சினீங்கன்னா அவரு கோச்சுக்குவார். புரியுதா? அவரைத்தான் நீங்க வந்து கொஞ்சணும், அவரைத்தான் நீங்க ஆராதிக்கணும், அவரைத்தான் நீங்க துதிக்கணும். அவரை இல்லாம ஒரு மனுஷனையோ விக்கிரகம்னு நீங்க பெரிய சிலையெல்லாம் நினைச்சிடாதீங்க, அதுவும் விக்கிரகம் தான். இயேசுவை இல்லாமல் அவருடைய ஸ்தானத்துல வேற யாராவது நீங்க முக்கியத்துவம் கொடுத்துட்டீங்க, இயேசுநாதர் 2வது சீட்லயும் இன்னொருத்தர முதல் சீட்லயும் உட்கார வச்சுட்டீங்கன்னா போச்சு. இப்ப கல்யாண வீட்லயே வாரீங்க, ஒரு முதல்ல வந்தவங்க முக்கியமான சீட்ல உட்கார வச்சிருப்பாங்க. அடுத்த ஒருத்தர் எம்எல்ஏவோ இல்ல எம்பியோ வருவாரு, அவருக்கு உட்கார சீட் இருக்காரு. சார் கொஞ்சம் எந்திரிச்சு பின்னாடி போய் உட்காருங்களா அப்படிம்பாங்க. வேற வழி இல்லாம எந்திரிச்சு போய் என்ன பண்ணுவாரு, சரி பெரிய மனுஷன் வந்திருக்கான்னு அவர் எந்திரிச்சு பின்னாடி போவார். அந்த மாதிரி முதல்ல நம்ம என்ன பண்ணுவோம், ஏசுனார் ரட்சிக்க போட்டு அவர் தான் நமக்கு ஏசுனாருன்னா அப்படியே சும்மா துள்ளி குதிப்போம். அப்ப நாள் ஆக 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 ஏசப்பா நீங்க கொஞ்சம் பின்னாடி போங்க, இந்த மாமா வராரு, என் மச்சனே வரா, அவன் வந்தான்னா இந்த வீட்டுல ஜபம் வைக்க முடியாது. சில வீட்டு கூட்டங்கள் அப்படிதான். இந்த பிரதர் வீட்டு கூட்டம் சொன்னீங்கல்ல, வீட்டுல இருந்து சொந்தக்காரன் வந்திருக்கிறாங்க, நான் சந்தோஷம், சொந்தக்காரன் வந்து அவங்களுக்கு சேர்த்து சுவிசேஷத்துல நான் சந்தோஷப்படுவேன். இல்ல அவங்களுக்கு இதெல்லாம் பிடிக்காது. அப்ப என்ன ஆயிடுச்சு, ஏசுனார் இப்ப தூக்கி ஹால்ல இருந்து ஒரு பெட்ரூம்குள்ள போயிட்டாரு. அப்ப ஒரு டென்ஷன் வர மாட்டாரா? எந்த சூழ்நிலையிலும் ஒரு பொருளோ ஒரு சம்பவமோ எதுவுமே என்ன பண்ணக்கூடாது, இயேசுவுக்கு 2வதாக போகக்கூடாது. அவர் தான் பிரியாரிட்டி. அது கணவனா இருந்தாலும் மனைவியா இருந்தாலும் பெத்த பிள்ளையா இருந்தாலும் ஆஸ்தியா இருந்தாலும் அந்தஸ்தா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் முதல்ல அவருக்கு கனம் செலுத்தி அவருக்கு மரியாதை கொடுத்துட்டு அப்புறம் மற்றது. அது யாரா இருந்தா எந்த உறவா இருந்தாலும் சரி, பெத்த தாயா இருந்தாலும் சரி, தகப்பனா இருந்தாலும் சரி, கட்டின மனைவியா இருந்தாலும் சரி, புருஷனா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் முதல்ல அவருக்கு தான் பிரியாரிட்டி, அப்புறம் தான் மற்றது. ஏன்னா அவருக்குள்ள எல்லாம் அடங்கிடுது. அவர் ஒரு ஆள் நீங்க கவனிச்சீங்கன்னா போதும், எல்லாத்தையும் அவர் பார்த்துக்குவார். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, நியாயாதிபதிகள் புஸ்தகத்துல அவர்கள் அந்நிய தேவர்களை விளக்கும் பொழுது, அந்த உபதேசத்திற்கு அவர்கள் கீழ்ப்படியும் பொழுது, அந்த உபதேசத்தினாலே அவர்கள் தங்களை சுத்திகரிக்கும் பொழுது, அந்நிய தேவர்களை தங்களை விட்டு நீக்கும் பொழுது ஆண்டவர் மனதுருகிறார். சொல்லப்பட்டிருக்கு, அவைகளை நீக்கி அவருக்கு ஆராதனை செய்தார்கள், கர்த்தருக்கு ஆராதனை செய்தார்கள். அப்போ உங்களுடைய இருதயத்தை பரிசுத்தப்படுத்தி நீங்கள் கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது அவர் மனதுருகுகிற தேவன். அல்லேலூயா. அப்ப என்ன அர்த்தம், நீ நேத்து அப்படி இருப்பியே, இன்னைக்கு நல்லவ மாதிரி முக்காடு போட்டுக்கிட்டு அப்படியே மைக்கு பிடிச்சிட்டு பாட்டு பாரு, நேத்து நீ வந்து விக்கிரக, அப்படியே ஒரு குற்றம் கண்டுபிடிக்கிற தேவன் அல்ல. இன்னைக்கு எப்படி இருக்கிற, ஆமென், பிரசன்ட், கரண்ட் சிச்சுவேஷன், பிரசன்ட் டென்ஸ். அல்லேலூயா. நேத்து பண்ணினதை நமக்கு முதுகுல குத்தி குற்றம் கண்டுபிடித்து நம்மை புறக்கணிக்கிற தேவன் அல்ல. நம்முடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் கடல் ஆழத்திற்கு அப்படின்னு பண்றாரு, தூக்கி எறிகிறார். மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவாய் தூக்கி எறிகிறார். உங்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் நான் நினையாது இருப்பேன் அப்படிங்கிறார். அல்லேலூயா. அப்ப எல்லாவற்றையும் நீக்கி போட்டு நம்மை சுத்திகரித்து அவரை ஆராதிக்கும் பொழுது அவர் மனதுருகிற கர்த்தராய் இருக்கிறார். அதுதான் உபதேசம், வேற எதுவுமே கிடையாது. என்ன உபதேசம், என்ன உபதேசம், எதுவுமே அவருக்கு நிகர் கிடையாது. எதுவுமே அவருக்கு முன்னாடி பெருசு இல்லை. எதுவுமே அவருக்கு முன்னாடி என்ன இல்லை, ஒரு பெரிய பொருட்டே இல்லை. அல்லேலூயா. பாடுறாங்கல்ல பாட்டு, இந்த பூமியிலே உண்மை இல்லாமல் வேறு ஆசை இல்லை, பரலோகத்தில் உண்மை இல்லாமல் வேறு தேவன் இல்லை. இந்த பூமியில ஆசை இல்லாம இருக்க முடியுமா நம்ம? அல்லேலூயா. ஆனா இருக்கணும். ஒரு பாஸ்டர் சொல்றாரா, நம்ம எல்லாம் கடையில போய் ட்ரெஸ் எடுக்க போனா எப்படி எடுக்கிறோம், என் வீட்டம்மா போய் விட்டா அவ்வளோ இங்க இருந்து அந்த கடைசி வரைக்கும் வச்சிருப்பான் சேலை, எதுவுமே பிடிக்கல அப்படிமா. இவ்வளவு சேலை இருக்கு, அப்ப அவன் போட்டு வச்சு என்ன பைத்தியக்காரனா? இல்ல, எதுவுமே எனக்கு செட் ஆகல, எதுவுமே எனக்கு பிடிக்கல. ஒரு பாஸ்டர் போய் ட்ரெஸ் எடுக்கும் போது 2 ட்ரெஸ் எடுத்துட்டு கண்ணாடியில போய் நின்று காம்பாராம், ஏசுனார்ட்ட காம்பாராம், ஏசப்பா இந்த ட்ரெஸ் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு, நான் எது எடுக்கட்டும். பாருங்க, அவருடைய ஆசைக்கு எடுக்க மாட்டாராம். ஆண்டவர் பேசுவாரா, மகனே இதை எடுக்காத, இதை போடி, இதுதான் உனக்கு நல்லா இருக்கும். பாருங்க, ஒரு ட்ரெஸ் எடுக்கிறது கூட அவருடைய ஆசை கிடையாது. ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி ஆண்டவர் எந்த ட்ரெஸ்ஸை போட சொல்றாரோ அதான் போடுவார். அப்ப என்ன பாருங்க, நமக்கு வேறொரு ஆசை இல்லை பூமியில அவரை தவிர. இப்ப நம்ம அந்த அளவுக்கு அடிமையா? ஆமா, அடிமைதான், அவருக்கு அடிமைதான். அவருடைய பிள்ளையா இருக்கிறோம். ஆமே, அப்பாவை கேட்காம எதுவும் செய்வோம். நம்ம வீட்டு பிள்ளைங்க நம்மளை கேட்காம ஏதாவது செஞ்சா எவ்வளவு நமக்கு வேதனையா இருக்கு.
நாம் அவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம். தேவ புத்திர அவரை கேட்காம ஒரு காரியத்தை செஞ்சிட்டோம், இல்ல அவரை மதிக்கல அப்படின்னா அவர் நம்மளை அப்படியே ஓரங்கட்டிடுவார். அவரை மதித்தோம்னா மனதுருகிற தேவன். அதான் இன்னைக்கு பாயிண்ட். சரி, ஒரு சில சம்பவங்களை பார்த்து நான் முடிக்க போறேன். சரி, இன்னொரு காரியத்தை நான் சொல்லிடுறேன். எசேக்கியேல் புத்தகம் 36:25. பழைய ஏற்பாட்டில் 1008. பழைய ஏற்பாட்டில் 1008. எசேக்கியேல் 36:25. அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன், உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன், நீங்கள் சுத்தமாவீர்கள். மறுபடியும் அதான் ஸ்ட்ரெஸ் பண்றேன். அப்போ உங்கள் மேல் சுத்த ஜலம் தெளிப்பேன். சுத்த ஜலம் தெளிப்பேன் என்ன? இந்த கோயில தீர்த்தம் தெளிக்கிறாங்களே தலையில, அதுவா? ஜலத்தை தெளிச்ச உடனே சுத்தமாயிருவாங்க, அது இல்ல. சுத்த ஜலம் என்றால் இயேசு கிறிஸ்து என்று சொல்லி அர்த்தம். எப்படி? என்னங்க சுத்த ஜலத்துக்கு இயேசுக்கு என்ன சம்பந்தம்? தாய் வயிற்றுல தண்ணி கூட இருக்கு, தெரியுமா இல்லையா? அந்த தண்ணி குடத்துல எப்படி இயேசு கிறிஸ்து உள்ள வந்தார்? மரியாளுடைய கர்ப்பத்துல பரிசுத்த வித்தாக உள்ள வந்தார். அப்ப மாம்ச பிரகாரமாக எல்லாருடைய முறைப்படி இயேசு கிறிஸ்து பிறக்கல. அப்போ மரியாளுடைய அந்த தண்ணி குடத்துல, அந்த கர்ப்ப வயிற்றுல அந்த தண்ணி குடம் உருவாகுது, தண்ணீர் உருவாகுது அப்படின்னாலே அது இயற்கையா, அது என்னன்னா அந்த திருமணத்துக்கு அப்புறம் தான் அந்த ஃபார்ம் ஆகும், அந்த கர்ப்பப்பை. அப்போ திருமணத்துக்கு அப்புறம் உருவாகக்கூடிய அந்த ஜலம் எப்படி முதல்ல உருவாச்சு? அதான் சுத்த ஜலம். அல்லேலூயா. மரியாளுடைய வயிற்றை, கர்ப்பத்தை பரிசுத்தப்படுத்தி ஒரு சுத்த ஜலத்தை ஏற்படுத்தி அந்த சுத்த ஜலத்துல வந்தவர் தான் இயேசு கிறிஸ்து. பிறப்பிலேயே தான் பரிசுத்தர் என்பதை நிரூபித்தவர். அல்லேலூயா. அப்ப அந்த சுத்த ஜலமாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை உன்மேல் நான் தெளிப்பேன். தீர்க்க தரிசன வசனம். எசேக்கியேல் சொல்லப்பட்டது சாதாரண வசனம் அல்ல. 36:25. அப்ப என்னுடைய பரிசுத்தராகிய குமாரனை நான் உங்களுக்காக ஒப்பு கொடுத்து அவருடைய ஜீவனை கல்வாரி சிலுவையிலே ஒப்பு கொடுத்து அந்த ரத்தத்தை நான் உங்கள் மேல் தெளிப்பேன், அப்பொழுது நீங்கள் சுத்தமாவீர்கள். இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம், அந்த ரட்சிப்பு உங்கள் உள்ளத்திலே வரும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா நீங்க என்ன பண்ணுவீங்க? அந்நிய தேவர்களை, அந்நிய விக்கிரகங்களை நீங்க நீக்கிடுவீங்க. எப்பொழுது இயேசு உள்ளத்துக்குள்ளே வராரோ, எப்பொழுது சுத்த ஜலமாகி இயேசு நம்முடைய உள்ளத்திலே தெளிக்கப்படுகிறாரோ, அந்த தெளிந்த உபதேசம், இயேசு கிறிஸ்துதான் மெய்யான தேவன், அவரை இல்லாமல் ஒரு ரட்சகர் இல்லை, அவரை இல்லாமல் வேறு தேவன் இல்லை என்கிற அந்த சுத்தமான தெளிந்த உபதேசம் நம்முடைய உள்ளத்திற்குள்ளே வரும் பொழுது அந்நிய தேவர்கள் எல்லாவற்றையும் அண்டம் பண்ணிடும், நீக்கிறோம். அப்போ அந்த தெளிந்த ஜலமாகி, அந்த தெளிந்த உபதேசமாகி இயேசுவை இல்லாமல் வேற தேவன் இல்லை அப்படிங்கிற அந்த தெளிந்த உபதேசம் நம்முடைய உள்ளத்திலே வரும் பொழுது அந்நிய விக்கிரகங்கள் எல்லாம் வெளியேற நாம சுத்தமாயிடும். சரியா? இப்போ ஒரு சில அற்புதங்களை பார்த்து நாம ஜெபித்து முடிக்கிறோம். முதலாவது அற்புதம், அற்புதம்ல ஒரு சம்பவம். மார்க்கு சுவிசேஷம் 6வது அதிகாரம் 33-34. மார்க்கு 6:33-34. 56வது பக்கம், புதிய ஏற்பாட்டில் 56. ஜனங்கள் கண்டார்கள். அவரை அறிந்த அநேகர் சகல பட்டணங்களிலும் இருந்து கால்நடையாய் அவ்விடத்திற்கு ஓடி அவர்களுக்கு முன்னே அங்கே சேர்ந்து அவரிடத்தில் கூடி வந்தார்கள். இயேசு கரையில் வந்து அநேக ஜனங்களை கண்டு அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி அநேக காரியங்களை உபதேசிக்க தொடங்கினார். இவர் கடற்கரையில படகுல சீசரோட ஏறி அக்கறைக்கு வர்றதுக்குள்ள பாருங்க, திரளான ஜனங்கள் கால்நடையாய் நடந்து வந்தாங்க. எதுக்கு வந்தாங்க? பிரியாணிக்காகவா? சுகத்துக்காகவா? இல்ல. பாருங்க, அவருடைய உபதேசத்தை கேட்க. மேய்ப்பனில்லாத ஆடுகளை போல இருக்கிறார்களே என்று சொல்லி மனதுருகி அவர்களுக்கு உபதேசிக்க தொடங்கினார் தான் பைபிள்ல சொல்லப்படும். அப்ப என்ன அர்த்தம்? வாழ வழி தெரியல, எது சத்தியம்னு தெரியல, யாரை பின்பற்றுகிறதுன்னு தெரியல. அந்த நேரத்துல திரளான தீர்க்க தரிசிகளும் கள்ள தீர்க்க தரிசிகளும் என்னென்னமோ காரியத்தை உபதேசிக்கிறாங்க, என்னென்னமோ பேசுறாங்க.
அப்போ மேய்ப்பனில்லாத ஆடுகளை போல இருக்கிறார்களே என்று சொல்லி மனதுருகி கண்ணீர் வடித்து இவர்களுக்கு சத்தியத்தை பிரசங்கிக்க வேண்டும். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்திலே வரான். வேற என்ன யார் உங்களுக்கு கள்ளத்தனமா போதிச்சாலும் இயேசுவை இல்லாமல் வேறு வழி இல்லை. நானே வழி என்பதை அந்த உபதேசத்தை சொல்லத்தான் வந்தார். நானே நல்ல மேய்ப்பன், நான் தான் உங்களுக்கு மேய்ப்பன். மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல சிதறுண்டு இருக்கிறார், கதறிட்டு வராங்க, கால்நடையா வராங்க, புள்ள குட்டி எல்லாம் இழுத்துட்டு வராங்க. எதுக்காக? அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற சத்திய வசனத்தை கேட்பதற்காக. அப்ப ஒரு மனுஷன் எப்படி சுத்தமாவா? உபதேசத்தினாலே, சத்தியத்தினாலே. பரிசுத்தம் என்கிறது உடனே வந்துடாது, உடனே ஒரு நாள் வரக்கூடிய ப்ராசஸ் இல்ல. தங்கத்தை எடுக்கிறாங்க, வெட்டி எடுக்கிறாங்க, உடனே நகை செஞ்சிடறாங்களா? இல்லையே. அதை போட்டு அதை கழுவி சுத்தம் பண்ணி நெருப்புல போட்டு ஆசிட்ல போட்டு அதுல போட்டு இதுல போட்டு வாய் இருக்காத ஒருத்தர் போய் பாத்தீங்கன்னா கிளீன் பண்றவர் அங்க நின்று பார்த்தோம் நாங்க. என்னென்னமோ இதுல தூக்கி அதை போட்டோம், அது தூக்கி புகையா வரும் அப்படியே. அப்போ சுத்திகரிப்புங்கிறது சாதாரண இல்ல. கொஞ்சம் கொஞ்சமா தேவனுடைய சத்தியத்தை கேட்டு கேட்டு எது நல்லது எது கெட்டது, எதை ஒதுக்கணும், எதை சேர்க்கணும், எதை பின்பற்றணும், எதை பின்பற்றக்கூடாது, எல்லாவற்றையும் நம்ம அப்படியே அறிந்து 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 நம்ம என்ன பண்ணணும்? சுத்திகரிக்கப்பட வேண்டும். அதான் முக்கியம். அப்ப அவருடைய சத்தியத்தை கேட்பதற்காக உபதேசிக்க தொடங்கினார். இவ்வளவு தூரம் கால்நடையா வந்திருக்கிறீங்களே, வாங்க உட்காருங்க, டீ சாப்பிடுங்க. நம்மெல்லாம் பிரசங்கம் முடிஞ்சு பண்ணி போனோடனே களைப்பா போவீங்கன்னு ஒரு ஸ்நாக்ஸ் கொடுத்து அனுப்புறோம். அவர் கையில ஒண்ணுமே கிடையாது. வந்த உடனே பாத்தீங்கன்னா ஹோட்டல்ல வெல்கம் ட்ரிங்க் கொடுப்போம், ஒண்ணுமே கிடையாது. இங்கெல்லாம் வந்த உடனே உபதேசிக்க தொடங்கினார். அப்ப அந்த பாருங்க, சாப்பாட்டு மேல இல்ல, ஒரு சிலர் சாப்பாட்டுக்கு வந்தவங்க இருக்கிறாங்க. அவருடைய வாயிலிருந்து புறப்படக்கூடிய திவ்யமான வார்த்தைகளுக்காக தாகத்தோடு ஆமென் அவங்க ஏங்கி வராங்க. இப்ப இந்த வாரம் பிரசங்கம் கேட்டீங்க, அடுத்த வாரம் என்ன வாக்குத்தத்தம் தெரியலையே. பிப்ரவரி மாசம் என்ன வாக்குத்தத்தம் கிடைக்கும், என்ன பிரசங்கம் கிடைக்கும், என்ன வார்த்தை, இப்பயே உங்களுக்கு அந்த ஏக்கம் வேண்டும். அந்த ஏக்கம் இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா 9 மணிக்குள்ள வந்துருவீங்க. என்னுடைய பிரசங்கம் உங்களுக்கு போரிங்கா இருந்துச்சு, தூக்கமா இருந்துச்சுன்னா உங்களுக்கு கஷ்டம். ஏதோ சரி நம்மள ரோட்ல போகும்போது பார்த்தா கேட்பாரு அப்படிங்கறதுக்காக வருவீங்க. அப்ப நம்முடைய ஆத்மா தாகத்தோடு இருக்கணும், விழிப்போடு இருக்கணும், கண் விழிப்போடு இருக்கணும், ஏக்கத்தோடு இருக்கணும். அந்த பிரசங்கத்தினுடைய கருத்து என்ன, இதுல நான் எப்படி என்னுடைய வாழ்க்கையை நான் சரி பண்ணி கொள்ளணும். இப்ப எனக்கு என்ன ஏக்கன்னா, பிப்ரவரி மாசம் யார் வீடு திறக்கும், யார் வீட்டுல வீட்டு கூட்ட வைக்கலாம், என்னுடைய ஏக்கம் தான். நான் சமையல் பண்ணி வச்சு நான் சாப்பாடு கொடுக்க ரெடியா இருக்கிறேன். அல்லேலூயா. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, அவருடைய ஏக்கம் தான். இந்த குஷ்டரோகியை சுகமாக்கினால் இவன் ஒரு சுவிசேஷகனாக மாறுவான். அந்த எதிர்கால திட்டத்தை தான் அவனுடைய முகத்துல பாக்குறார், அவனுடைய கண்ணில் பாக்குறார், அவனுடைய இருதயத்தை பாக்குறார். வெறி கொண்டு அவன் எழுந்து ஓடி போய் என்னுடைய நாமத்தை பறைசாற்றுவான். அதனாலதான் அவன் மேல் மனதுருகி கையை தொட்டு அவனை சுகமாக்கும். அப்போ உபதேசம் சத்தியத்தை நீங்க சரியா அறிந்து கொண்டீங்க, நீங்க சுத்தமானீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில அற்புதம் நடக்கும். ஆமென். அடுத்து இன்னொரு காரியம், லூக்கா 7வது அதிகாரம் 11 இருந்து 15 வரைக்கும் வாசிங்க. லூக்கா 7வது அதிகாரம் 11 இருந்து 15 வரைக்கும் வாசிங்க. அவர் நாயினென்னும் ஊருக்கு போனார். அவருடைய சீஷர் அநேகரும் திரளான ஜனங்களும் அவருடனே கூட போனார்கள். அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாய் இருந்தான், அவளோ கைம்பெண்ணாய் இருந்தாள். ஊராரின் வெகு ஜனங்கள் அவளுடனே கூட வந்தார்கள். கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து காலை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர் வாலிபனே எழுந்திரு உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். அந்த வாலிபனை அந்த தாயிடத்துல ஆண்டவர் ஒப்புவிக்கிறார். சொல்லப்பட்டிருக்கு, மனதுருகி அந்த விதவியின் பக்கத்துல போய் அழாதே என்றார். இந்த இடத்துல ஆண்டவர் மனதுருகிறார். நான் திருப்பி வாசிச்சேன். எதுக்கு மனதுருகிறார்? அவர் என்னைக்குமே செத்து போயிட்டா மற்றவங்கள மாதிரி அவர் அழுகிறவர் அல்ல. எல்லாரும் கண்ணீர் வடிக்கிற மாதிரி அவர் கண்ணீர் வடிக்கிறவர் அல்ல. எல்லாரும் எதுக்காக அவளை தேற்றுறாங்க, அழாதே, கவலைப்படாத,
அந்த நோக்கத்துல இல்ல. நேற்று எங்க சொந்தக்காரங்க ஒரு பையன் இறந்து போயிட்டான். என் மனைவி துடிச்சாங்க, போகணும், ஆறுதல் சொல்லணும். நம்முடைய நிலைமை இப்போ திருப்பி இப்பதான் போயிட்டு வந்திருக்கணும், மறுபடியும் டிராவல் பண்ணி போறது கஷ்டம். போனாலும் அங்க அதுக்குள்ள அவங்க பாடி எடுத்துருவாங்க. அப்போ ஆறுதல் சொல்லணும், போன்ல பேசிட்டு எங்களால முடிஞ்ச ஆறுதல் சொல்றோம், ஜெபிக்கிறோம். அப்ப நம்முடைய நிலைமை, நம்ம போய் நின்று பேசிட்டா அவங்க ஆறுதல் அடைஞ்சிருவாங்க. இழந்திருக்காங்க, மகனை இழந்திருக்காங்க. 35 வயசு வாலிபன் பைக்ல ரோட்ல போயிட்டு இருக்கும்போது ஹார்ட் அட்டாக் வந்துச்சு. மனைவிய பஸ் ஸ்டாண்ட்ல பஸ் ஏற்றி விட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போறது ஊருக்கு அனுப்பிச்சிட்டு இவன் வேலைக்கு போயிருக்கான். பைக்ல போற வழியிலே ஹார்ட் அட்டாக் ஆயிடுச்சு. ஸ்பாட்லே ஆள் காலி. எப்படி இருக்கும் பாருங்க. இந்த புள்ள விழுந்து விழுந்து அழகு. 2 பொம்பளை பிள்ளையா, 2 பொம்பளை பிள்ளை இருக்கு. அப்படி கட்டி போறேன்னு அழுகு. நம்ம என்ன அழாதே சொல்லுவோம், நல்லா இருமா, தைரியமா இரு, சரியாயிரு. ஆனா ஆண்டவர் மனதுருகி அந்த விதவை, ஒரே பையன் இழந்துட்டான், தாயார் இழந்துட்டான், அழாதேன்னு போய் சொல்ற, மனதுருகின்னு போய் சொல்ற. இப்ப எதற்காக மனதுருகிறார்? அந்த சம்பவத்தை நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு பட்டணத்துக்குள்ள வர வாசிக்கு கவனிச்சீங்கன்னா தெரியும், திரளான ஜனங்கள் இயேசுடனே கூட வந்தார்கள். இவர் ஒரு டீமா உள்ள வரார், சிட்டிக்குள்ள வரார். எப்பயுமே இயேசுனார் கூட ஒரு பெரிய கூட்டம் இருக்கும். திரளான ஜனங்களோட கூட இயேசு பட்டணத்திற்குள்ளே பிரவேசித்தார். இங்க பாத்தீங்கன்னா டெட் பாடி எடுத்துக்கிட்டு அங்க சொல்லப்பட்டிருக்கு, வெகு ஜனங்கள் அவளோட கூட அந்த இறுதி ஊர்வலத்துல வராங்க. யோசித்து பார்த்தேன், இவ்வளவு விதவை, ஒரே பையன், சொந்தம் கிடையாது, பந்தம் கிடையாது, யாரும் ஆள் கிடையாது. இவன் எப்படி இவ்வளவு வெகு ஜனங்களை சம்பாதித்தான்? இவ்வளவு கூட்டம் வர்றதுக்கு என்ன காரணம்? விஜயகாந்த் இறந்து போயிட்டாரு. பாத்தீங்கன்னா கூட்டம் சொல்றாங்க 14 லட்சம் 15 லட்சம்ங்கிறாங்க. மற்ற தலைவர்களோட ஜாஸ்தின்னு வேற சொல்றாங்க. நான் எப்படி பாக்குறேன், நானே பாத்தீங்கன்னா அடிக்கடி இந்த வீடியோக்கெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், விஜயகாந்துடைய வீடியோ பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். அப்போ அந்த ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு மனிதன் இறந்தான் அப்படின்னா கூட்டம் வரும். அந்த கூட்டத்தை நம்ம 2ஆ பிரிக்கலாம். எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, உண்மையிலேயே இறக்கப்பட்டு உண்மையிலேயே அவர் செஞ்ச நன்மை, அவர் எத்தனையோ செஞ்சிருக்கிறார் விஜயகாந்த். அப்போ அவர் செஞ்ச நன்மைக்கெல்லாம் பிரதிபலனா, நன்றி கடனா நிறைய ஜனங்க வராங்க. இது உண்மையிலேயே வரக்கூடிய ரியல் கூட்டம். இன்னொரு கூட்டம் என்னன்னு கேட்டீங்கன்னா, விஜயகாந்தை பார்க்கறதுக்கு நிறைய நடிகர்கள் வருவாங்க, நடிகைகள் வருவாங்க, டைரக்டர் வருவாங்க. அவங்கள பார்க்கறதுக்கு ஒரு கூட்டம் வரும். ஏன்னா ஒரே இடத்துல எல்லாரையும் பார்த்துடலாம்ல. இவங்களை பார்க்கறது கஷ்டம். மற்ற நடிகர் விஜயை பார்க்கறது அதனால சில பேர் வர்றதே இல்லை. எதுக்குறா அவங்க அந்த கூட்டத்துல போய் சிக்கிக்கிட்டு. அப்ப அந்த கூட்டத்தை நம்ம 2ஆ பிரிக்கலாம். ஆனா இந்த விதவைக்கு என்ன அப்படி கூட்டம்? இவன் என்ன செலிபிரிட்டியா, பெரிய சினிமா நடிகையா, என்ன பண்ணிட்டா? அப்ப அந்த ஊருக்குள்ள ஏதோ ஒரு நல்ல காரியம் பண்ணிருக்கிறார். நான் அப்படிதான் ஞானிக்கிறேன். ஒரு சாட்சியுள்ள மகளா இருந்திருக்கிறார், ஒரு நல்ல ஒழுக்கமுள்ள ஸ்திரீயா இருந்திருக்கிறார். கணவன் இல்ல, யாரும் அவளை என்ன பண்ணக்கூடாது, நாக்கு மேல பல்ல போட்டு தகாத வார்த்தை பேசிடக்கூடாது. அந்த அளவுக்கு ஒழுக்கமுள்ள ஒரு பெண்மணியா வாழ்ந்திருக்கிறார். அந்த மகனை சீரா வளர்த்திருக்கிறார். அந்த ஊரே இன்னைக்கு அவ பின்னாடி நிக்குது. நல்ல ஒரு மகராசியப்பா, இன்னைக்கு அவர் பிள்ளை இழந்து தவிக்கிறான். அந்த வெகு ஜனங்களை பார்த்து இந்த சாட்சி இன்னும் தொடரணும், இவருடைய ஒழுக்க வாழ்க்கை தொடரணும். இந்த மகன் இழந்து போனதுனால, இந்த மகனை இறந்ததுனால அவருடைய வாழ்க்கை தடம் மாறிடக்கூடாது, அவருடைய வாழ்க்கை சிதறி போயிடக்கூடாது. இந்த ஒரு சம்பவத்தினால இதுவரைக்கும் அவள் கட்டி காத்து வந்த அந்த சாட்சி, அந்த நல்ல ஒழுக்கம், அந்த நல்ல பேரு, இவன் அப்படியே மனசு உருண்டு மகன் செத்து போயிட்டான் உழண்டு போய் அப்படியே மூலையில முடங்கி உட்கார்ந்துருவாளோ, இதுவரைக்கும் செஞ்ச நன்மையை செய்யாம இருந்துருவாளோ, இதுவரைக்கும் ஆண்டவருக்கு மகிமையாய் வாழ்ந்த வாழ்க்கை அவள் செய்யாமல் இருந்துருவாளோ, அந்த எதிர்கால திட்டத்தை நோக்கி மனதுருகி மகளே அழாதே என்று சொல்லி அந்த வாலிபனை மீண்டுமாக உயிர்ப்பித்து கொடுக்கிறார். அந்த வெகு ஜனங்கள், அந்த வார்த்தை தான் இந்த வசனத்துடைய மையப்பகுதி. அவளுக்கு ஏன் அவளுக்கு தான் நம்ம யோசித்து பாருங்க, அவள் யாருமே கிடையாது, ஒரே ஒரு மகன் தான், அவர் ஒரு விதவை, ஆள் பார்ப்பதற்கு ஒரு நிராகரிக்கப்படக்கூடிய ஒரு குடும்பம்.
எப்படி அவ்வளவு பெரிய ஜனங்கள் வரும்? அப்ப ஜனங்கள் உற்று கவனிக்கிறார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் மனதுருகிறார் அப்படின்னா அதற்கு பின்னாடி ஒரு அர்த்தம் இருக்கு. நீங்க பார்க்கிற மாதிரி அவர் இல்லை, அவர் பார்க்கிற பார்வையே வேற. அல்லேலூயா. இன்னொரு சம்பவத்தை வாசிங்க. லூக்கா சுவிசேஷம் 10வது அதிகாரம் 31 இருந்து 35 வரைக்கும் வாசிங்க. 97வது பக்கம். அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியா வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். அந்தபடியே ஒரு லேவியனும் அந்த இடத்துக்கு வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களை எண்ணெயும் திராட்சை ரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுயவாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். மறுநாளிலே தான் புறப்படும் போது 2 பணத்தை எடுத்து சத்திரத்தான் கையில் கொடுத்து, நீ இவனை விசாரித்துக் கொள், அதிகமாய் ஏதாகில் இவனுக்கு செலவழித்தால் நான் திரும்பி வரும்போது அதை உனக்கு தருவேன் என்றார். அப்படி இருக்க கள்ளர் கையில் அகப்பட்டவனுக்கு அந்த 3 பேரில் எவன் திறனாய் இருந்தான், உனக்கு எப்படி தோன்றுகிறது என்றார். அதற்கு அவன் அவனுக்கு இரக்கம் செய்தவனே என்றான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீயும் போய் அந்தபடியே செய் என்றார். பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். பாருங்க, அங்க சொல்லப்பட்டிருக்கு 33ஆம் வசனத்துல, பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி. நல்ல சமயத்துல நீங்க நிறைய பிரசங்கத்தை கேட்டுப்பீங்க. இன்னைக்கு கேட்கறது கொஞ்சம் வித்தியாசமா. எரிகோவிலிருந்து எருசலேம்ல இருந்து எரிகோவுக்கு போறான். ஏன் போறான்? எரிகோ வந்து ஒரு வணிக ஸ்தலம், வியாபார ஸ்தலம். எருசலேம் வந்து அப்பத்தின் வீடு, சமாதானத்தின் வீடு. நல்ல எருசலேம் ஆகிய அந்த சமாதானத்தின் வீட்டில இருந்து சம்பாதிக்கிறதுக்காக போறான். வியாபாரம் பண்ணி பிழைக்கிறதுக்காக போறான். கை நிறைய பணத்தை எடுத்துட்டு சூட்கேஸ்ல எரிகோல போய் பிசினஸ் பண்றதுக்காக போறான். வழியில் என்ன பண்ணிட்டாங்க, கொள்ளையர்கள் வந்து பணத்தை இல்லை. இதெல்லாம் ஓமை, நடந்த சம்பவம் இல்லை. ஒருவனுக்கு எடுத்து சொல்ற ஆண்டவர், நான் வந்து நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்கிறான். ஆண்டவர் அதுக்கு இதை சொல்றார், விளக்க சொல்றார், ஓமானமா சொல்றார். அப்போ வழியில கொள்ளைக்காரங்க வந்து என்ன பண்றாங்க, அவனுடைய பணத்தை எல்லாம் உறிஞ்சு அவனை குத்தி, அதாவது குத்தி கொலை பண்ணல, குற்றீரும் கொலையுமா காயப்படுத்தி அப்படியே உடம்பெல்லாம் ரணவேதனைப்படுத்தி சொல்றாங்க. சாவடி அடிச்சிட்டான்னு சொல்றாங்கல்ல சென்னை பாசையில, என்னை சாவடி அடிக்கிறாங்க. அந்த மாதிரி சாவடி அடிச்சு அவனை ரோட்ல தூக்கி போட்டு போயிட்டாங்க. இப்ப அந்தப்படி அங்க சொல்லப்பட்டிருக்கு, தற்செயலாய். யாரு? தற்செயலாய், யதார்த்தமா பிளான் பண்ணி இல்ல, தற்செயலாய். லேவியன் யாரு? பாஸ்டர். ஒரு பாஸ்டர் வர தற்செயலாய் வர, அவனை பாக்குறாரு, ரத்த கலரியா கிடக்குறான். ஐயோ, நான் சர்ச்சுக்கு போகணும், போய் 9 மணிக்கு ஆராதனை நடத்தணும், நான் தான் போய் மைக் பிடிச்சி தோக்கச்சோம் பண்ணாதான் ஆராதனை ஆரம்பிப்பாங்க, இதுல போய் நம்ம டச் பண்ண நம்ம டைம் வேஸ்ட் ஆயிடும் அப்படின்னு என்ன பண்ணாரு, அவர் விலைக்கு போயிடுறாரு. தற்செயலா தான் வந்தாரு. 2வது பாருங்க, ஒரு யாரு வரா? ஆசா. அவனும் பாஸ்டர். அவன் அந்தப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்தப்படின்னு அவனும் தற்செயலாய், தற்செயலா அவனும் வரான். அவனும் பார்த்துட்டு டச் பண்ணாம நமக்கு ஆகாதுட்டு போயிடுறான். 3வது வந்தவங்களுக்கு மட்டும் வித்தியாசமா சொல்லப்பட்டிருக்கு. யாருக்கு? சமாரியன். எத்தனையோ வாசிச்சிருக்கேன். இன்னைக்கு காலைல தான் அது வித்தியாசமா ஆர்டர் கொண்டு போனேன். 2 பேரும் தற்செயலாய் வந்தாங்க. 3வது சமாரியன் சொல்லப்பட்டிருக்கு, அவன் பிரயாணமாய் புறப்பட்டு போவேன். சமாரியன் எப்படி போறான்? பிரயாணமாய் புறப்பட்டு போவேன். இந்த ஊருக்கு இந்த டயத்துக்கு போய் நிக்கணும், ட்ரெயினை பிடிக்கணும். அது பிளான் பண்ண தற்செயலா போல, அந்த ரூட்ல போகக்கூடிய பிளான், ஷெட்யூல்டு பிளான். இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு இந்த வழியா நான் போய் அந்த ட்ரெயினை போய் பிடிச்சி அங்க ஊருக்கு போகணும். பிரயாணமாய் அவர் பேக் பண்ணி போறார். நல்லா யோசிச்சு பாருங்க. பிரயாணமாய் போகிற மனுஷன், அவருடைய பிரயாணம் திட்டமிடப்பட்டது, குறிக்கப்பட்டது, கால அளவு உண்டு. ஆனா எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டு குற்றீரும் கொலையீருமா கடக்கிறான்னு உடனே இவர் பாத்தீங்கன்னா காரெல்லாம் கழுவி சுத்தம் பண்ணி பிரயாணத்துக்கு ரெடியா பேக் பண்ணி போறாரு. இவனோ பாத்தீங்கன்னா புழுதியில கடந்து ரத்தத்திலையும் வேர்வேலையும் அப்படியே கடந்து அப்படியே துடிச்சுக்கிட்டு இருக்கிறான்.
இவனை தூக்கி தன்னுடைய சுத்தமான தன்னுடைய சுய வாகனத்தின் மேல் ஏற்றி தன்னுடைய சொந்த கார்ல ரதத்திலேயோ எதுலயோ ஒண்ணுல ஏத்தி சீட்டு பாலா போயிடும், சீட்டு அசிங்கமா போயிடும். நம்ம 108 போன் பண்ண அது வரைக்கும் உட்கார்ந்துகிட்டு இருப்போம். இல்ல, அர்ஜென்ட், இவனை இப்பவே தூக்கிட்டு போகணும், இவனுக்கு நம்மளே ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணணும். சொல்லப்பட்டிருக்கு, தன்னுடைய சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்தான் கையில் ஒப்பு கொடுத்து பராமரித்தான் இருக்கு. அடுத்த வசனம் சொல்லுது மறுநாள் காலமே. அப்ப என்ன ஆயிடுச்சு? ஒரு நாள் ப்ரோக்ராம் கேன்சல் ஆயிடுச்சு. அவர் எங்க போகணுமோ அங்க போகல. அவருடைய பிளானு சொதப்பலாயிடுச்சு. யாரால? இவனால. அதை பத்தி அவரு கவலைப்படல. அது எவ்வளவு நஷ்டமானாலும் ஆயிட்டு போகுது. எத்தனை கோடி அந்த பிசினஸ்ல அவருக்கு நஷ்டமானாலும் பரவாயில்ல, ஒருத்தன் உயிர் இங்க சாகா பழக்க கிடைக்கும். அப்போ லேவியனுக்கும் ஆசாரியனுக்கும் உள்ள வித்தியாசம் சமாரியனுக்கு இருக்கு. அல்லேலூயா. அவருடைய பிரயாணம் அன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா அந்த சத்திரத்தானோட அந்த ஹாஸ்பிட்டல் இவனும் தங்கி இருக்கிறான். மறுநாள் காலைல தான் எந்திரிச்சு போறான். அல்லேலூயா. அதுதான் அந்த மனது இருக்கும். என்ன அர்த்தம் அப்படின்னா, செய்ய வேண்டிய உதவியை செய்ய வேண்டிய நேரத்துல செய்யலைன்னா அதுக்கப்புறம் நீங்க என்னதான் கோடியா குவிச்சாலும் வேஸ்ட். சரிதானே? ஆஸ்பத்திரியில் கொண்டு சரியான நேரத்துக்கு கூட்டு வந்தீங்க சார், ஒரு 5 நிமிஷம் லேட் ஆயிடுச்சுன்னா எங்களால ஒன்றும் சொல்ல முடியாது. சொல்றாங்கல்ல, சரியான நேரத்துல அங்கேயே முதல்ல ஃபர்ஸ்ட் எய்ட், அங்கேயே அவருடைய காயங்களை கழுவி எண்ணெய் பூசி திராட்சரசம் வார்த்து தன்னுடைய சுய வாகனத்தின் மேல் ஏற்றி அதுக்கப்புறம் பெரிய ட்ரீட்மெண்ட்ல அங்கதான் உள்ள சத்திரத்தான் கையில தான். அப்ப இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்து தான் நல்ல சமாரியன். அதான் உங்களுக்கு தெரியும், எல்லா பிரசங்கத்தையும் கேட்டிருப்பீங்க. அப்ப நல்ல சமாரியனாகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? நம்முடைய காயங்களை கழுவி தம்முடைய திராட்சரசமாகிய ரத்தத்தினால என்ன பண்றாரு? சுத்தம் பண்ணி நமக்கு ரட்சிப்பு என்கிற முதலுதவி. முதல்ல உதவி என்னது? ரட்சிப்பு, பாவ மன்னிப்பு, பாவத்திலிருந்து விடுதலை, பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை கொடுத்து சத்திரத்தான் யாரு? நான் தான் சத்திரத்தான். இதுதான் சத்திரம். உள்ளே கொண்டு வந்து பராமரிக்க சொல்றார். ரட்சிக்கப்படுகிற ஜனங்களை கர்த்தர் அனுதினமும் சபையில சேர்த்து வந்தார். இந்த சர்ச்சுக்கு அட்மிஷன் போறது யாரு? இயேசுநாதர் தான், நான் இல்ல. ஸ்கூல்ல அட்மிஷன் போடுறாங்கல்ல, ஏப்ரல் மாசம் மே மாசம் ஆனா இந்த டீச்சருங்கெல்லாம் தெரு தெருவா அனுப்பிச்சு விடுவாங்க இந்த நோட்டீஸ் கொடுக்கறது. அட்மிஷன் போடுறோம், அட்மிஷன் போடுறோம். எங்க ஸ்கூல்ல உங்க வீட்டுல பிள்ளைங்க இருக்காமா? உங்க வீட்டுல சின்ன பிள்ளை இருக்கா? பால்வாடி படிக்குதா? பால்வாடிம்பாங்க எங்க ஊர்ல. இந்த ஊர்ல என்ன சொல்லுவாங்க? இங்கேயும் பால்வாடி தானே. நோட்டீஸ் கொடுப்பாங்க, அட்மிஷன் போடுறது. சர்ச்சுக்குள்ள யார் அட்மிஷன் போடுறது? மகேஷ் அம்மாவை யார் அட்மிஷன் போட்டா? ஸ்டீபன் பிரதர் யார் அட்மிஷன் போட்டா? அன்சியாமாவை யார் இங்க அட்மிஷன் போட்டது? நானா? இல்லையே, இயேசுநாதர் தான் அட்மிஷன் போட்டார். அப்ப அவனுக்கு முதலுதவி கொடுத்து சத்திரத்தான் கையில போய் கொடுத்துறாரு. கொடுத்துட்டு பார்த்துக்கோ, பால்நேசன் கையில கொடுத்துட்டார். மகேஷ் அம்மாவை, ஸ்டீபன், நகோமி உங்களெல்லாம் என்ன பண்றாரு? என் கையில கொடுத்துட்டார். கொடுக்க என்ன பண்றாரு? 2 பைசா பர்ஸை எடுக்கிறார். பர்ஸை எடுத்து 2 பணத்தை எடுத்து கொடுக்குறாரு. ஏய், ஒழுங்கா பாத்துக்கோ, ஸ்டீபனை ஒழுங்கா பாத்துக்கோ, நகோமியை ஒழுங்கா பாத்துக்கோ, அனுஷியம்மா ஒழுங்கா பாத்துக்கோ, மகேஷ் அம்மா ஒழுங்கா பாத்துக்கோ, இந்துமதியை ஒழுங்கா பாத்துக்கோ, அணில ஒழுங்கா பாத்துக்கோ, இந்த செலவு காசு வச்சுக்கோ. என்ன பண்றாரு? என்னமோ பிசினாரித்தனமா 2 பணத்தை கொடுக்குறாரு. ஏன் ஒரு 5 கொடுக்கூடாதா? இல்ல 10 கொடுக்கூடாதா? 10 தாளந்துக்காரனுக்கு 10 கொடுத்தாருல, 5 தாளந்துக்காரனுக்கு 5 கொடுத்தாருல, ஏன் 2 பணத்தை கொடுக்குறாரு? அது என்ன அர்த்தம் அப்படின்னா, பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு ஆகிய 2 பணம். அட்மிஷன் போடுறது அவரு, உங்களை பராமரிக்கிறது நான் தான். எதை வச்சு பராமரிக்கணும்? பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு ஆகிய இந்த வேத புஸ்தகத்துல அவர் என்ன சொல்லியிருக்காரோ அதைத்தான் நான் சொல்லணும். நான் ஆனந்த விகடன், கல்கி, குமுதம், நான் அங்க போனது, மதுரை போனது, திருச்சி போனது, என் பொண்டாட்டியோட ஜாலியா ஹோட்டலுக்கு போனது, சாப்பிட்டதை வச்சது, அதெல்லாம் நான் உட்காந்து பேசிக்கிட்டு வச்சுக்கோங்க, உடனே அடிச்சிருவாரு. நான் உனக்கு என்ன சொன்னேன்? நான் உனக்கு கொடுத்த 2 பணத்தை செலவு பண்ணி அவனுக்கு ட்ரீட்மெண்ட் பாடுறா அப்படின்னா நீ உன் சொந்த கதையும் சோ கதையும் சொல்லிக்கிட்டு இருக்கிற. 2 பணம் என்பது இந்த வேத புஸ்தகம். நியாயப்பிரமாணத்துக்கு முன், நியாயப்பிரமாணத்துக்கு பின், இயேசுவுக்கு முன், இயேசுவுக்கு பின். இதுதான் அந்த 2 புஸ்தகம். இதை கொடுத்து இதுல உள்ள சத்தியத்தை, இதுல உள்ள உபதேசத்தை நீ அவனுக்கு சொல்லு, அவன் சுகமாயிருவான். நான் இப்ப முதலுதவி தான் பண்ணியிருக்கிறேன். ரோட்ல அனாதையா கிடந்தான், குற்றீரா கொலையரா கிடந்தான், எங்க போறதுன்னு தெரியாம தகைச்சிருந்தான்.
உயிர் பொழைப்பாடா என்னன்னு தெரியாது. அவனுக்கு உடனே அவனுக்கு தேவை வேண்டிய ஃபர்ஸ்ட் எய்ட முதல்ல நான் பண்ணிட்டேன். பெரிய ட்ரீட்மெண்ட் நீ தான் பண்ணணும். நான் இங்க இருந்தேன்னா எனக்கு வேலை அடுத்த ஆள் இருக்கு, அங்க அடுத்த ஃபர்ஸ்ட் எய்டுக்கு நான் போகணும். இப்படித்தான் சபையில ஒருத்தரே, புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? புரியுதா புரியலையா? சபைக்குள்ள எப்படி அனுப்புறாருன்னு இப்படித்தான் அனுப்புறாரு. அப்போ ஒரு சபையில ஒரு ஆத்மாவை கொண்டு வந்து சேர்ப்பது இயேசு கிறிஸ்துனுடைய வேலை. கொண்டு வந்த ஆத்மாவை பராமரித்து பரலோகத்துல போய் சேர்க்கிறது இயேசுநாதர் வேலை இல்லை, என் வேலை, பாஸ்டர் வேலை. நான் உங்களை சரியா கவனிக்கணும், சரியா உபதேசிக்கணும். காணிக்க போடும்போது கிழிஞ்ச நோட்டு போடாதீங்க, தைரியமா சொல்லணும். நான் உங்களுக்கு இடையிலாம் சொல்லலை, நீங்க எல்லாம் வரலன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் காணிக்க நோட்டு, 10 ரூபா நோட்டு, கிழிஞ்ச நோட்டு, அந்த 2 ஒட்டின நோட்டுலாம் இருக்கு. நான் ஒரு இடம் பிரிக்கிறேன், அந்த இடையில 10 ரூபால 1 தான் இருக்கு, சைபர் இல்லை, அது 2ஐயும் ஒட்டி இருக்கு. நான் முகதாட்சியம் இல்லாம சொல்லிதான் ஆகணும். தயவுசெய்து நீங்க வந்து போடாட்டினாலும் பரவாயில்ல, ஆண்டவருக்கு போடும்போது எனக்கு போடல, நீங்க போடுறது யாருக்கு போடுறீங்க? கர்த்தருக்கு போடுறீங்க. அந்த காசை நான் செலவு பண்ணவும் முடியாது. அப்படி செலவு பண்ண என்ன பண்றேன்? இன்னொருத்தனை ஏமாத்தி போய் 4 10 ரூபாய்க்கு நடுவில் இந்த 10 ரூபாய் சொல்லி ஏமாத்தி அதை செலவு பண்றேன். அது எனக்கு பாவமாகும். அதை செலவு பண்ணாம இருந்தா அது உங்களுக்கு பாவமாகும். அதுக்கு போடாமலே இருந்துட்டா பிரச்சனையே இல்லை. தயவுசெய்து தப்பா எடுத்துக்காதீங்க. யாருன்னு நான் கண்டுபிடிக்க முடியாது, யாருன்னு அதை சேஸ் பண்றதுக்கு எனக்கு மைண்டும் கிடையாது. அப்ப நான் சொல்லி ஆகணும். ஏன்னா அதுக்கு தான் என்னை வச்சிருக்கிறாரு. எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, அப்போ அதை உபதேசிக்கணும். உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டே நான் தான், உங்களுக்கு டாக்டரே நான் தான். ஃபர்ஸ்ட் எய்டு மட்டும் தான் அவர் கொடுத்துருக்கிறாரு. பெரிய டாக்டர், அவர் பெரிய டாக்டர் ஃபர்ஸ்ட் எய்டு கொடுத்துட்டாரு. நான் வந்து கம்பவுண்டர் மாதிரி என்ன பண்ணணும், உங்களுக்கு அப்படியே அந்த காயத்தெல்லாம் தொடச்சு ஒவ்வொரு நாள் என்ன பண்ணணும், இதுல இருந்து சொல்லணும், வாரம் வாரம் சொல்லணும். சொல்ற நான் திரும்பி வந்து நான் கணக்கு கேட்பேன். என்னப்பா திருப்பி வருவார், டூர் போயிட்டு அவர் பிரயாணம் முடிச்சு 2ஆம் வருகையில வரும்போது எல்லா சர்ச்சு பாஸ்டர் நிப்பாட்டுவார். உன் கையில 2 பணம் கொடுத்தேன்ல, உன் கையில பைபிள் கொடுத்தேன்ல, உனக்கு 10 ஆத்மா கொடுத்தேன், உனக்கு 100 ஆத்மா கொடுத்தேன், உனக்கு 500 கொடுத்தேன், உனக்கு 1000 கொடுத்தேன், நீ 3 சர்வீஸ் நடத்தின, நீ 4 சர்வீஸ் நடத்தின, நீ காலையில ஒரு சர்வீஸ் 10 சர்வீஸ் நடத்தின, எல்லா ஆத்மா. எனக்கு டைம் இல்லை, எப்படி இவ்வளவு சர்வீஸ்ல இவ்வளவு பேர் வராங்க, நான் எப்படி ஒவ்வொருத்தரையும் நான் பார்த்துதான் ஆகணும். நீ இவ்வளவு பேரை பராமரிக்க முடியும் தெரிஞ்சுதான் உனக்கு இத்தனை ஆத்மாவை கொடுத்துருக்கிறேன். இப்ப நான் வந்து 10 பேர் தான் இருக்கிறீங்க, நான் எல்லாரும் விழுந்து உபசரிக்கிறேன். நாளைக்கு 1000 பேர் வந்தாலும் அப்படித்தான் ஓடணும். அல்லேலூயா. திரும்பி வந்து நான் கணக்கு கேட்பேன். அந்த 2 பணம் என்ன பண்ண? அவன் கையில கொடுத்த பைபிள் அதை செலவு பண்ணியா, வசனத்தை செலவு பண்ணியா, உபதேசம் பண்ணியா, சத்தியத்தை சொல்லி கொடுத்தியா, ஜனங்களை சரியான பாதையில நடத்தினியா, அவங்க ஆத்மாவுடைய காயங்கள் எல்லாம் நீ என்ன பண்ண? வேத வசனத்தினால, அபிஷேக தைலத்தினால நீ சரி பண்ணியா? அதான் திரும்பி 2ஆம் வருகையில வந்து உங்களையும் கேட்பாரு. அவர் முடிக்க பிரசங்கம் பண்ணார்ல, நீ ஒழுங்கா கேட்டியா, ஒழுங்கா சர்ச்சைக்கு வந்தியா, ஏன் பிப்ரவரி மாசம் வீட்டுக்குள்ள யாருமே வைக்கல? அவர் அந்த மனுஷன் அந்த கத்துனார்ல. இன்டைரக்டா சொல்றேனோ, உங்களையும் கேட்பார், என்னையும் கேட்பார். ட்ரீட்மெண்ட்டுக்கு நீங்க ஒத்துழைப்பு கொடுக்கணும்ல. ஊசி குத்துறது கையை காமிச்சாதான் நான் குத்த முடியும். நீங்க ஓடிக்கிட்டே இருந்தீங்கன்னா நான் எப்படி குத்த முடியும்? ஓட பிடிக்கவே முடியல, அனுஷியமா பிடிக்கவே முடியல. சும்மா வண்டி எடுத்தாங்கன்னா சும்மா ஜல்லுன்னு அந்த காலில் சக்கரை இருக்கு மாதிரி தான் ஓடுறாங்க. ஒரு நாள் வீட்டில் போய் உட்காந்து பேசணும். அவங்க வீட்டுக்கு போய் ரொம்ப நாள் வரலாமா, ஜபத்துக்குள்ள சும்மா வரலாமா? அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, நானும் ஒழுங்கா வேலை செய்யணும், நீங்களும் ஒத்துழைப்பு கொடுக்கணும். அப்பனாதான் அவருடைய 2ஆம் வருகையில இந்த சபை எடுத்துக்கொள்ளப்படும். இதுதான் நல்ல சபை. இந்த மாதிரி கேட்டிருக்கீங்களா? எங்கேயாவது நல்ல சமாரியன் கதை கேட்டிருக்கீங்களா? இதுதான் அதனுடைய அர்த்தம். அப்போ அவருடைய காயம் எப்படி சுத்தமாகுது அப்படின்னா, 2 பேர்னால, முதலுதவி செய்யக்கூடிய ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினால, சத்திரத்தானாகிய பாஸ்டர் மூலமாக அவருடைய வாழ்க்கை சரியாகும். அப்ப சபைக்குள்ள ஒரு ஆத்மாவை கொண்டு வருகிறது இயேசு. சபைக்குள்ள வந்து ஆத்மாவை பரலோகத்துக்கு கொண்டு போறது அந்த சர்ச் பாஸ்டர். ஏன்னா அதுக்கு 2ஆம் வருகையில கணக்கு கொடுக்கணும். நான் திரும்பி வந்து கேட்பேன். அல்லேலூயா. அப்ப எப்படி ஆண்டவர் மனதுருகிறார் அப்படின்னா, எதிர்காலத்தை பார்த்து அந்த குஷ்டரோகி எனக்காக எழும்பி பிரகாசிப்பான், இந்த குற்றியும் குலையரும் இருக்கணும் போய் நான் சத்திரத்துல போய் சேர்த்தேன் அப்படின்னா, அவன் சத்திரத்துல அடங்கி இருப்பான், அந்த சபையில அடங்கி இருப்பான், அந்த சபைக்கு பிரயோஜனமா இருப்பான், அந்த சபையுடைய போதகருக்கு கீழ்ப்படிவான், ஊழியம் செய்வான். ஆமென். அப்ப எதிர்கால திட்டத்தை மனதிலே வைத்துத்தான்
ஒரு மனிதனுக்கு ஆண்டவர் மனதுருகி அற்புதம் செய்கிறார். எல்லாரும் கண்களை மூடி நான் ஜெபிக்கிறேன்.